லேட்டாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேட்போம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காகவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை, குறைய, குற்றத்தை, அக்கிரமத்தை, வைராக்கியத்தை, எரிச்சல் எல்லாத்தையும் எங்களோட்டு மாற்றி உங்களுடைய கல்வாரி ரத்தத்தால் எல்லாரையும் கழுவி வேலி அடைச்சி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செவிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த தொடக்கம் முதல் இந்த ஜெபக்கூட்டத்தை முடிவரை பொருட்படுத்தி நீங்கள் நடத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியான ஒரு அக்னியால எங்க நிரம்பி ஆண்டவரை பேசும்படியாய் செவிக்கிறங்க தாவே. எல்லா கட்டுகளும், அந்தகார சக்திகள், பிசாசுடைய கிரியைகள், வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாறும்படி ஆவியானவர் எங்க கிரியை செய்யும்படியாய் நாங்கள் செவிக்கிறோங்க தாவே. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்குற மகனை நீர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. மகனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுத்தும்படியாய் செவிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற செய்தி தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 860 பக்கம் ஏசாயா 54 10-17 அந்த அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஏசாயா 54. சவுண்ட் அது கேட்டு 10-17 வசனம் அந்த அதிகாரம் முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகணிகளை படிம்பும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். இடிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. 17 இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுக்கு நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிருக்கும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை அளவெல்லாம் நேசிக்கும் பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில சகோதரி வீட்டில், சிஸ்டர் வீட்டில் இந்த உபகூடத்தை ஆரம்பிக்க முடியாது. கத்திருப்பார் மகாபரி தயவுக்காக, இறக்கத்துக்காக, கிருபிக்காக கோடாக்கோடி நன்றி ஆண்டவர். இந்த இரவு வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மீட்டிங் ஆரம்பித்தது முடிய வரைக்கும் நம்முடைய பிரசன்னம், நம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஆகிச்சிருமாப்பா. இன்றைக்கு இந்த வீட்டில் என்ன பேச போகிறீர்கள் ஆவியான எங்களுக்கு தெரியாது. ஆவியான அடியில் மூடி மறைத்து நீ பேச முடியாது ஜெபிக்கிறோம். நீர் இப்படி செய்ததுக்காக கோடாக்கோடி நன்றி. இந்த இடம் முழுவதும் நம்முடைய ஆண்டோடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். தேவத்தோடு எப்பொழுது காவல் வைப்பீராக. இந்த மீட்டிங் எந்த தலையும் வராதபடி கர்த்தர் காத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட கடந்து வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது வசனமும் இந்த 17வது வசனமும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி வசனம் படிங்க 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன பண்ணுமா? வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் நமக்கு தெளிவா இதனால வசனத்திலுமா கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலை பிளஸ் பர்வதம், மலைன்னா ஒரு மலை, பர்வதங்கள்லாம் மலையோட பெருசு பர்வதங்கள். அதாவது அநேக மலைகள் சேர்ந்தால் அது என்னவா? பர்வதங்கள். அநேக மலைகள் சில இடத்துல பார்த்தா ஒரு மலை அப்படியே ஒட்டி அப்படி வரிசையா போகும், சில இடத்துல ஒரே ஒரு மலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலைகளும் பர்வதங்களும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த மலையை விட நான் உன்மேல் வைத்திருக்க கிருபை பெரியது என்பதை நீ அறிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பெரியது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆவியானவர் வைத்த கிருபை என்று சாதாரணமா பேசுவதில்லை. ஆனா அந்த கிருபை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கொடுக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவனும் கொடுக்க கூடாத, ஒருவனும் விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. அல்லேலூயா. ஏதாவது கிருபை நினைச்சிட்டு அந்த கிருபை என்ன எப்ப கொடுக்குறான்னா, யாரும் ஒருத்தரும் உனக்கு உதவி செய்யாத வேலையில, உற்றார் உதவி செய்ய சில மனுஷர்கள் கைவிட்ட சூழ்நிலை, எல்லாம் கைவிட்ட சூழ்நிலை கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது. மலைகளை விட மிகப்பெரியது எதா? ஆண்டோடைய கிருபை. அதுக்கு அளவே கிடையாது, அளவும் கிடையாது, வெயிட்டும் கிடையாது. அதோடைய அதை அளவிடவே முடியாதுங்கிறார் கிருபை. எப்படி ஆண்டவர் நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? ஆண்டவர் எப்படி இருக்காரா? தேவன் எப்படி இருக்காரு? அன்புள்ளவரா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. அன்பா இருக்கிறார் வேற, அன்பா இருக்கிறார். ஐயா என்ன சொன்னாரு? அன்புள்ளவரா இருக்கிறது வேற, அன்பா இருக்கிறது வேற. ரெண்டுக்கு நிறைய என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அன்புள்ளவர்னா சில டைம்ல அன்பு வந்து கொஞ்சம் அப்படியே விட்டு பட்டுப்படும். ஆனா அன்புள்ளவரா இருக்கிறார் வேற, அன்பா இருக்கிறார், எப்பொழுதும் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம அன்பா இருக்கிறதுனாலதான் அநேக வேளையில் நம்ம தீமைகளை செய்யும் போதும், ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போதும் அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்து அவர் கிருபையை அனுப்பி தன் ஜனங்களை ரட்சிக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கிருபை மட்டும்ங்கிற வார்த்தை இல்லைன்னா நாம ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? இணைக்க முடியாது. நம்ம பாவம் செய்யும் போதும், ஆண்டவர் விட்டு நம்ம விட்டு விலகி போகும் போதும், அவர் விலகாம இருந்தாலும் நம்ம பல வேளை பாவம் செய்யும் போது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே என்ன உண்டாகுது? ஒரு பிளவு உண்டாகிறது, ஒரு கிராக். அந்த கிராக்கை சரி பண்ணு எது வரணும்? கிருபை. ஆண்டோட கிருபைங்கிற பாலம் வந்தாதான், அதுதான் போலீஸ் ஒட்டினாதான் மறுபடியும் நீ ஆண்டோட தொடர்பு வைக்க முடியும். இல்லைன்னா ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போ கிருபையை வந்து நமக்கு பாலமாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நிமித்தம் தான் நம்ம இம்மட்டும் என்ன பண்ணிருக்கிறோம்? நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய கிருபையா? தேவனுடைய சுத்த கிருபை, இரக்கம். அவர் நமக்கு பாராட்டின இரக்கம் மாத்திரமல்ல, இன்னும் பாராட்டி கொண்டிருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் ஆண்டவர் சரியா என்ன பண்றதில்ல,
தேடுறதில்ல. ஏதோ அப்படி கோயிலுக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு அப்படி போறது. பல வேளையில பாவம் செய்து என்ன பண்றோம், கிருபை இலக்க நேரிட்டாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மளை மட்டும் என்ன பண்றது இல்லையா, விலகாமல் கர்த்தருக்கு மட்டும் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை வந்து மகா பெரியது, அதுக்கு வந்து ஒரு ஈடு இது எதுவுமே ஈக்குவல் பண்ண முடியாது. எப்படி கிறிஸ்துவின் அன்பு பெரியதோ அது மாதிரி கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அந்த கிருபை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நம்மளால கிருபை வச்சிருக்காரா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் ஒருவேளை நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, நான் உன்மேல் வைத்திருக்கிற அன்பான கிருபை. அல்லேலூயா. என்ன பண்ணாதான், உன்னை விட்டு விலகாதபடி, அந்த வசந்த படிங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, உனக்கும் எனக்கும் ஒரு சமாதானம் பண்ணிருக்கமே, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வேற மனுஷன தேவதூர் மற்ற யாரும் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தரே நேரடியா நம்மளோட பேசுறாரு. என் கிருபையை கொண்டு என்ன பண்ணாத, அசதியா இராதே, என் கிருபையை சாதாரண நினைக்க வேண்டாம். அந்த கிருபையில ஒண்ணுமே கிடையாது புலத்துல. கர்த்தருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க கர்த்தருடைய அன்பு மட்டும் இருக்கலாம், கர்த்தர் மேல வச்சிருக்க விசுவாசம் இருக்கலாம், உன் ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை உன் மேல பள்ளினா உன்னால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. நீ ஆண்டவருக்கு உனக்கு தொடர்பை உண்டாக்குறதும் கிருபை தான், உன்னை பாதுகாக்கிறதும் கிருபை தான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் ஆகிய ஆண்டவரே சொல்கிறாரு. ஒரு வாக்குத்த வசனம், அதாவது ஒரு உறுதி கொடுக்கிறார், செக்யூரிட்டி நம்ம கொடுக்கிறார். இந்த நாளில் வந்து இந்த வாக்குத்த வசனத்தை வந்து என்ன பண்ண, நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது செக்யூரிட்டி. ஆவியார் சொல்லுகிறார், இது வந்து ஒரு உடன்படிக்கையாய் நமக்கு தருகிறார். அந்த வழியில இந்த செக்யூரிட்டி நம்ம உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் விட்டு விடலாம். இது யார் கையில இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது. அல்லேலூயா. உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. இப்போ நீ ஆற்றுல விழுந்துட்டா மேந்துட்டு இருக்கிற, ஆண்டவர் கையை கொடுக்குறாரு. கையை பிடிக்கிறதும் பிடிக்காதும் யார் கையில இருக்குது, நம்மளுடைய கையில தான் இருக்குது. அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய சுத்த கிருபை, அது பேர சுத்த கிருபை. அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நாம் என்ன செஞ்ச பாவத்துக்கு மண்ணோட மண்ணாகி இருப்போம். இதுல என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மக்களுக்கும் ஜனங்களுக்கும், நமக்கு புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு என்ன விஷயம், ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவனுக்கு ஜீவன் பல்லுக்கு பல்லு எடுத்துடுவாரு. ஜட்ஜ்மெண்ட், ஆண்டருடைய நியாய தீர்ப்பு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்து நிமித்தம் இந்த கிருபை எப்படி உனக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு, எப்படி இந்த கிருபை வருதுன்னா, ஆண்டவர் மூலியமா பழைய கிருபை இருக்குது. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டோடைய ரத்தத்தினாலே அந்த கிருபையை நம்மள சுதந்திரமாய் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அல்லேலூயா. அந்த கிருபை என்ன பண்ணா, ஆண்டோடைய சுத்த ரத்தத்தினால அந்த கிருபை வந்து நம்மள என்ன பண்றது, புதுசா நம்மள அனுபவிக்க முடியும். ஆகல கிருபை இருக்குதேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாவம் அதிகமாக செய்து கொண்டிருக்க முடியாது, செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த வாக்குத்த உடன்படிக்கை என்னன்னா, நமக்கு ஒரு உடன்படிக்கைமா இந்த இரவு நமக்கு ஒரு ஆண்டவர் சொல்றார். இந்த வாக்குத்த வசனம் கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமென் இருக்கிறது. இந்த வாக்குத்த நம்ம பிடித்தாலும் பிடிக்கலாம், பிடிக்காமலாலும் விட்டுறலாம். இது நம்ம சான்ஸ். நம்ம பாவம் செய்த வேலையில கூட கர்த்தர் என்ன பண்றாருனால நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை ஏன் கொடுக்கிறாருன்னா, நீ என் கடைசி எங்க வர வேண்டும், பரலோகம் வர வேண்டும் என்பது ஒரே ஒரு காரணத்துக்கோசம் தான். நீ இவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, இவ்வளவு இது பண்ணாலும் சரி, பல வேளையில ஆண்டவரை தூசித்துக்கலாம், பல இது பண்ணிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த கிருபை எதுக்கு வச்சிருக்காருன்னா, நீ எங்க வரணும், பரலோக ராஜ்யத்தை நீ பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கோசம் தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலே புதிய கிருபைகளால் நம்மளை நிரப்புகிறார். காலைதோறும் ஒரு கிருபைகள் எப்படி இருக்குது, புதிதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை மட்டும் நம்ம இல்லைன்னா நம்ம ஒன்னும் பழைய ஏற்பாடு இருந்த இந்த காலத்துல இருந்தோம்னா அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம் அந்த மாதிரி மாறிவிடும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அந்த ரத்த பலி, மனுஷனுடைய ரத்த பலி அவர் சிலுவையில சுமந்து ரத்தத்தை சிந்தினாலே
இன்னைக்கு நாம் என்ன நாட்கள்? கிருபையின் நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நாட்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மகா பெரிது. ஆனா கிருபையை என்ன பண்ணக்கூடாது? நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாது. கிருபை இருக்குதேன்னு சொல்லிட்டு பாவம் செய்யவும் கூடாது. கிருபை இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அசால்ட்டா இருக்கக்கூடாது. அந்த கிருபையினாலே ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ள முடியுமா ஆண்டவரிடத்திலிருந்து? அல்லேலூயா. இந்த கிருபை நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சுத்த கிருபை நம்மகிட்ட வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்ப பல வேலைகளிலே கர்த்தருடைய கிருபை பெருகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணுமா? எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும். அதான் ஆண்டவர் பாஸ்டர் மெசேஜ் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பாட்டு பாடினாரு? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, என் ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஏன் ஆண்டவர் எந்த வேலையிலும் துதிக்க சொல்றாருன்னா, எப்பப்போ பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் சரி விளையாடும் எப்பொழுதும் துதிக்கும்போது, பிரச்சனை அதிகமாகும் சரி பிரச்சனை என்னாலும் சரி துதி எப்போ என்ன பண்ண வாயிலிருந்து விடக்கூடாது. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தாவீது ராஜா துதிச்சதுனாலதான் அவர் கிருபையினாலே காக்கப்பட்டார். இல்லையா? எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலும் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு கிருபையினால் அவர் நிரப்பப்பட்டார். இல்லையா? கர்த்தருடைய கிருபையினாலே முழு கிருபையை அவர் பாதுகாத்துக் கொண்டது. எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணாரு தாவீது ராஜா? எவ்வளவு போராட்டம் வந்து சவுல் மூலம் எவ்வளவு பிரச்சனை வந்து கோலித்து மேல வந்தது. ஆனாலும் அவர் கிருபையை பெற்றுக்கொண்டே இருந்து விட்டார். கிருபையை ரினியூல் பண்ணிட்டே இருந்தாரு. ரினியூல் பண்றதுக்கு கிருபை எப்பவும் அவரை தாங்கிறது ஒரே காரணம் என்ன? இந்த காலத்துல அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையினாலே நடத்தப்பட்டார். கர்த்தருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டார். கர்த்தருடைய கிருபை அவரை ஆட்கொண்டது. இல்லையா? அப்பா தாவீது ராஜா அதாவது அதை பார்த்து ருசிச்சுதான் சொல்றேன். எந்த காலத்துல நான் எப்படி கிருபை பெற்றுக்கொண்டேன்னா அதே மாதிரி எனக்கு பின்னால் அந்த ஜெனரேஷன் என்ன பண்ணலாம்? யாருடைய கிருபை பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தருடைய கிருபை அவ்வளவு நன்மையா இருக்கிறது. எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ யுத்தம் வந்த போதிலும் நான் கிருபையை என்னை தாங்கிறது, கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணினேன். அல்லேலூயா. துதித்தேன்கிறாரு. அவர் தாவீது ராஜா பார்த்தா எப்ப பார்த்தாலும் அவர் சுரமண்டலத்தை வச்சு என்ன பண்ணிட்டே இருப்பாரு? துதிச்சாரு. ஆண்டவர் நோக்கி துதிச்சு கொண்டே இருந்தார். கோலியாத்தை பார்த்து போது சரி, சிங்கக்கடி போகும்போது அவர் வாயில் எப்பொழுது என்ன இருந்துச்சா? துதி இருந்தது. துதிக்க 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 கர்த்தருடைய கிருபை உனக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அப்ப நீ மெயினா இப்ப கண்டு ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் பார்த்து என்ன பண்ணாத, கலங்க வேண்டியது, பயப்படுத. பிரச்சனை வந்தா உடனே நீ என்ன பண்ணா, எனக்கு பலன் தர ஆண்டவரே, என்னது கட்டிலிருந்து விடுவி ஆண்டவர் ஜபிக்கிறது ரெண்டாவது காரியம். முதலாவது நீ என்ன பண்ணும்? ஆண்டவர் இந்த காரியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை. இந்த சூழ்நிலைக்காக அவன் கோடா கோடி நன்றி ஸ்தோத்திரப்படி எடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திரப்படி படிச்சு பாரு. கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்வதை நீ காண முடியும். இந்த பிரச்சனை வரும், ஆனா அது பனி போல என்ன பண்ணிடுமா? விலகி போய்விட பிரச்சனையே இல்லாம பண்ணிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஈஸியான மெத்தடை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாட்டிலே. துதி எடுத்தால் அப்ப ஓடுனா நீ துதி எடுக்கிறது என்ன பண்ண? எப்படி ஓடுனா துதி எடுக்கும் போது எது ஓட வைக்குது? நீ துதிக்கும் போது என்ன உனக்கு பாதுகாப்பு வருது? கிருபை வருது. கிருபை வந்தோட சாத்தான் என்ன பண்ணிடுவானா? துண்டை காணும் துணியை காணும் ஒரே ஓட்டம் ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது ராஜா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீ கர்த்தரை எதை விட்டாலும் எதை விடாத, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது எப்போ விட்டாது. எப்போ வந்தாலும் எந்த சூழ்நிலை பயப்படாது. எவ்வளவு பெரிய சூழ்நிலை கரண்டி வந்தது, ஒரு கையில வந்து ஒரு சிங்கத்தையே கிழிச்சு போட்டான். அல்லேலூயா. ஏன்னா துதிக்க துதிக்க கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டனாலே, கர்த்தருடைய பிரசன்னம் அவனை சூழ்ந்து கொள்ள முடியல. சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
கரடி அவனை மேற்கொள்ளவில்லை. இவனை விட 100 மடங்கு பலசாலியான கோலியாத்தை என்ன பண்ண முடியல, அவனை மேற்கொண்டாரா? முடியல. ஏன்னா இவன் கர்த்தரை எக்காரத்தை துதித்து துதித்து கிருபையின் ஆடையினாலே அவனை பாதுகாத்து கொண்டார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தை மட்டும் நம்ம கிறிஸ்துவை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாதா? விட்டுக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையும் தலையில மாற்றத்துக்கு ஒரு ஆயுதம் உண்டுன்னா அது கிருபை தான். அந்த ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரத்தால கிருபை பெருகி உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதம் என்ன பண்ணுவாரா? எப்ப கொடியேற்றுவாரு? நீ ஆண்டவர் துதிக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆவியானவர் உனக்கு யுத்தத்துல இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண. அதான் சொல்றேன், கர்த்தரை எப்பொழுது என்ன பண்ண? துதி, ஸ்தோத்திரம். என்னை கனம் பண்ணுகிறவனை யாரா இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணியே தீர்வேங்கிறார். அல்லேலூயா. ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கிறார் ஆண்டவர். என்னை கனம் பண்ணி பாரு, நான் உன்னை கனம் பண்ணா விட மாட்டேன். எப்படி போராட்டம் வந்தாலும் சரி, சங்கீத 90 சொல்ற மாதிரி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை ஒழிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டெய்லி நமக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காரு ஆண்டவர்? 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரத்தை கழிச்சு போயிடும். அப்புறம் சாப்பாட்டுக்கு அதுக்கு போயிட்டுன்னா எப்படியும் போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் தசம் வச்சோம். 2.5 மணி நேரம் டைம் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் ஆச்சு டைம் கிடைக்கும் போது கர்த்தரை என்ன பண்ணுமா? நம்ம துதிக்க வேணும். சும்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறோமா? அதே மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி, காலை மாலை இரவு. இதுதான் தாவீது இவர் பண்ணார். யாரு? தானியேல். அல்லேலூயா. அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது? கர்த்தர் நீ நான் ஆராதிக்கிறதேன்னு உண்மையுள்ளவர், அவர் என்ன பண்ணார்? இந்த இதிலிருந்து விடுவிப்பார். அப்படி எப்படி அவர் சொல்ல முடிஞ்சது? தானியேல் மின்பது போல 3 வேளை என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணினான்னு போட்டிருக்கு. அந்த ஜெபத்துல என்ன இருந்துச்சா? தேவனை துதிக்கிற துதிதான் முக்காவாசி இருந்தது. அல்லேலூயா. அந்த துதி அவர் என்ன பண்ணுச்சு? காப்பாற்றினது. அவருடைய கிருபை அக்னியில போட்டாலும் கிருபை என்ன பண்ணுச்சு? அவர் கிருபினால வேலையாடு செய்யறால அந்த அக்னி ஜுவாலை அவர் என்ன பண்ணல? பாதிக்கவில்லை. அல்லேலூயா. என்னமோ கிருபன் பேசுறது பெரிய காரியம் இல்ல. கிருபையை ஆண்டவரிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, இந்த கிருபை அசால்ட் ஆனாதப்பா. கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ துதிச்சா போதும், வேற ஒண்ணு கிருபை வேற ஆண்டவர்னு கேட்க வேண்டாம். நீ துதிக்கும் போதே கிருபை என்ன பண்ணி ஆண்டவர் கிருபை என்ன பண்ணுவாரா? அனுப்பிடுவாரு. அல்லேலூயா. டெய்லி ஒரு காலையில மாலை இரவு ஒரு 3 நேரம் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும்? ஆண்டவர் செய்த நன்மைகளாக அவர் நன்றி செலுத்தணும். இந்த நாளை காத்து கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. காலையில் நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரா? உமக்கு நன்றி. நல்ல தூக்கத்தை கொடுத்தீரப்பா. காலையில உமக்கு இரவுல நல்ல நித்திரை கொடுத்து உமக்கு நன்றி. 2 வார்த்தை சோத்திரம் சொல்ல, 2 நிமிஷம் சோத்திரம் பண்ணா போதும். ஆண்டு நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உழுந்து 2 வார்த்தை உள்ளத்துல ஆழத்துன்னு சந்தோஷமா ஆண்டவரே இந்த இரவுல நல்ல நித்திரையை கர்த்தர் மட்டும் தான் கொடுக்க முடியும். நாம நினைச்சாலும் நித்திரையை என்ன பண்ண முடியாது. தூங்க முடியுமா? முடியாது. கர்த்தர் பார்த்து நித்திரை கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? தூங்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து பலன் கொடுத்தாதான் அவன் என்ன பண்ண பலன் யூஸ் பண்ண முடியும். கிருபை இருந்தாதான் நீ சாப்பாட்டை சாப்பிட முடியும். எல்லாருக்கும் என்ன இருக்கு? கைகால வந்து சாப்பிட அவனால முடியாது. கிருபை இல்லை. அல்லேலூயா. கைக்கு வந்தது வாய் கெட்டால் போய்விடும். அந்த வாய் கெட்டுன்னா கர்த்தருடைய கிருபை உனக்கு வேண்டும். அததான் ஆண்டவர் சொல்றது. செய்ய வேண்டியது என்ன? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே ஆண்டவர் செய்த நன்மை செய்த காரியத்துக்கு தான் நம்மளை கர்த்தர் துதிக்க சொல்கிறார். அதுதான் எக்காலத்துல கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான். துதி எப்பொழுது வாயில் இருக்கு. எப்பொழுது அவர் துதிக்கதான் அவளுக்கு எவ்வளவு பெரிய சிங்கத்தை பார்த்து என்ன பண்ணாரு? துதிச்சதுனால அவருக்குள்ள என்ன ஒரு பயம் இல்லை. அவர் எப்பொழுதும் ஆண்டரை துதித்து கொண்டதுனால, அவர் கிருபை வந்து அவர் நிரப்பினதுனால அவருக்கு என்ன வரல? சிங்கத்தை பார்த்து பயமே வரல. சிங்கத்தை பார்த்து பயமில்ல, எழுந்து ஓடினார். அல்லேலூயா. கோலியத்தை பார்த்து அத்தனை பேர் சவுல் ராஜாவே என்ன பண்ணாரு? பயந்துட்டு ஓடிவிட்டாரு. ஐயோ என்ன பண்ணல? பயப்படவே கிடையாது. அப்படி உருவத்தை பார்த்து ஏன் பயம் எப்படி போச்சு? அவன் சாதாரண மனுஷன், பயம் வந்திருக்கணும்ல. ஏன் பயம் இல்ல? ஏனால் கர்த்தரோடு அவன் எப்பொழுதும் உறவாடி கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அவனை நிரப்பி கொண்டிருந்தது. நீ ஸ்தோத்தரிக்க நீ ஸ்தோத்திரத்தை துதிச்சு பாரு. துதி எடுத்தா கர்த்தருடைய கிருபை உன் மேல வரும், கர்த்தருடைய பிரசன்னம் வரும். சாத்தான் உன்னை கண்டு பயப்படுவான். அல்லேலூயா. ஐயோ அவனை தொட்டா கர்த்தர் உடனே என்ன பண்ணிடுவாரு?
வந்துருவாரா, அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை தொட மாட்டேன்னு சொல்லி ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஆகிய கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய கிருபையை இந்த நாளில் நமக்கு தர விரும்புகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி 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 என்ன பண்ணு, கிருபையை பெற்றுக்கொள் மகனே. சில பேர் நம்ம ஓரவங்க அவங்க மட்டும் கிருபையை பெற்றுவாங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கிருபையை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது சுயநலமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்துக்குமே என்ன பண்றாரு, கிருபை கொடுக்குறாங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நான் நமக்கு மட்டும் நம்ம பிள்ளைகள் நம்ம பண்றது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதை என்ன பண்ண சொல்லி கொடுக்கணும். இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நம்ம நிர்மூலமாக இருக்கிறதே கர்த்தருடைய சுத்த கிருபை. கிருபை என்னைக்கு முடிஞ்சா நிர்மூலம் ஆயிடுவேன். அல்லேலூயா. உன் ஆயுஷ் நாட்கள் இது வரைக்கும் நாம நினைக்கிற பல வேளை இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு பல வேணமாக என்னுடைய பலத்தினால நான் ஆயுஷ் நாள் அதிகமாக படுத்திக்கொண்டேன். நான் டயட் கண்ட்ரோல் இருக்கனால என் பாடி என்ன டெவலப்மெண்ட் ஆனதுனால நான் நல்லா உடற்பயிற்சி செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அதனால நான் என்ன பண்ண ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு வியாதியே வரல. அப்படி சில பேர் ஆட்கள் உண்டு. முட்டாளே, உனக்கு வியாதி வராது கர்த்தருடைய சுத்த கிருபையினால்தான். அல்லேலூயா. சில பேர் அவங்கள பயிற்சி நான் பற்றி எவ்வளோ டயட் கண்ட்ரோல் இருக்கேன், அதனால எனக்கு வியாதி என்ன பண்ணல வரல. ஆனால் கொரோனா வந்து நீ என்ன டயட் கண்ட்ரோல் இல்லைன்னு சரி ஒன்று வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மிஸ் ஆச்சுன்னா போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்மள எல்லா வியாதியிலிருந்து கொள்ளையிலிருந்து கர்த்தர் காப்பாத்திட்டு இருக்காருன்னா அது என்ன காரணம், எதனால காப்பாத்துறாரு? கர்த்தருடைய கிருபையை உன் மேல வச்சதுனால நீ இன்ன வரைக்கும் நல்லா இருக்கிற, நாமளும் நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கிருபைக்காக நம்ம என்ன பண்ண, ஆண்டவரை துதி. நீ இந்த பூலோகத்துல எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்கிறியோ அதுதான் பரலோகத்துல உனக்கு விஜயபத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பரலோக விஜயபத்துல இந்த துதி வந்து அங்க ஏறெடுக்கப்பட்ட விஜயபத்தில் எழுதப்பட்டிருக்கான். நீ எவ்வளவு நன்மை செய்யறியோ அதை விட ஓவரா ஆண்டவர் எந்த அளவு துதிக்கிறியா அந்த அளவு ஜீவபத்துல உன்னுடைய பேர் என்ன பண்ணிருக்கான், எழுதப்பட்டிருக்கான். உன்னுடைய துதி அங்க மாற்றப்பட்டிருக்கான். அந்த துதியினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் மட்டுமல்ல, அந்த துதி எங்க போய் கரெக்டா பரலோகம் கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. அததான் தாவீது ராஜா செஞ்சார், அததான் தானியேல் செஞ்சார், அததான் கடைசியா புதிய ஏற்பாடுல பவுலும் செஞ்சார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன். எப்படி இது நடந்தது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே செய்ய எனக்கு பலன் உண்டு. அவருடைய கிருபை நிமித்தம் தான். இந்த கிருபை கர்த்தரை நம்ம எக்காலத்தை அவர் என்ன பண்ண தூக்கிக்கிட்டே இருந்தார். பவுலும் சிலாவும் சில தூக்கி போட்டாங்க, தொழு மரத்துல கட்டி தலையில இடுப்பு குமைய முடியாது, தூங்க முடியாது, நிமிர முடியாது. அந்த சூழ்நிலை நடு ராத்திரியில 12 மணிக்கு கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்களா, பவுலும் 2 பேரும் சேர்ந்து பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களா, ஐயோ ஆண்டவரே எனக்கு வலிக்குது ஆண்டவரே அப்படிலாம் சொல்ல, கர்த்தரை நோக்கி இந்த துன்ப வழியிலும் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணிருப்பாங்க, துதித்தார்கள். தேவனே இந்த சூழ்நிலைக்காக கோடா கோடி நன்றி. துதிக்க 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 என்னாச்சு, அவருடைய சங்கிலிகள், இரும்பு சங்கிலிகளே அந்த துடியினால் என்ன பண்ண முறிக்கப்படும்னா நம்ம வந்து பிரச்சனையை முடிக்க முடியுமா, முடியாதா? துதிக்க 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 இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட சங்கிலி சிறைச்சாலை கதவுகளை என்ன பண்ணிடுச்சான், யாரும் பேச முடியாது, திறத்து தொறிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவன் கட்டி வச்ச சங்கிலியால என்ன பண்ணுவான், என்ன பண்ணிச்சான், கலந்து போக வச்சது. அந்த துதிக்க வந்து அவ்வளவு வல்லமா இருக்குதுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் கட்டினா துதிக்கும் போது அவருடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளும். பார்த்தாங்க, துதிக்க 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 கர்த்தர் பார்த்தாரு, கிருபை அனுப்பினார். அடுத்த ஒரு தேவனை அனுப்பி எல்லா சங்கிலிகளும் துதியினாலே முறிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினாலதான் கர்த்தர் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் தாவீது ராஜா நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மலைகள் விலகி போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, அதை இடத்த விட்டு மாற்றி இது மாறினாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாதபடி காத்துக் கொள்ளும்படி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவர் கிருபையை நம்ம மேல வச்சு அவ்வளவு ஒரு கிருபை அன்பின் நிமித்தம் மேல கிருபை வச்சிருக்காரு. அந்த கிருபையை நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமா பாவம் செய்யக்கூடாது. கிருபை இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு கர்த்தர் கிருபை வச்சிருப்பாரு யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அந்த கிருபை இருக்கும் போது, எதுக்கு கிருபை சொல்றேன்னா, அந்த கிருபை இருக்கும் போது
நாம ஆண்டவர் பிள்ளையா முழுமையா என்ன பண்ண மாறிக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்து இந்த கொஞ்ச நாள் கிருபை இருக்குன்னு சொல்லி நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இந்த போன வருஷம் ஆண்டவர் சொன்ன கிருபையின் காலம் முடிகிற காலம்ட்டாரு. அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும். யோபு பக்தன் வந்தாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம்னு சொன்னாரு. உடனே அவருக்கு ஒரு கிருபை வந்துச்சு. அல்லேலூயா. எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் அவருடைய கர்த்தருடைய கிருபை யோபையும் அவர் மனைவி காத்து கொண்டது. அப்ப அவர் சொல்றார், எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியிலும் சோதனை பார்த்து சோர்ந்து போகாதபடி, சோதனை சோராதபடி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த தொழில்களுக்காக உங்களுக்கு கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. கர்த்தர் சொல்றது என்ன, ஒரே ஒரு சிம்பிள், என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, எந்த சொல் நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும், சில வேலைகள சில காரியங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ண கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. உடனே அமைதியா, ஐயோ ஏன்னா இப்படி ஆயிடுச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, 3 நாள் மாத்திரை சாப்பிட்டேன் ஒன்றும் சரியாகலையே, 4 நாள் சாப்பிட்டேன் ஒன்றும் சரியாகலையேன்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. 4 நாளும் தொடர்ந்து நீ ஜெபிக்க 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 கர்த்தருடைய கிருபை உன்னை நிரப்ப 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 எல்லா கட்டுகளும் என்ன பண்ணினா உடைஞ்சு கலண்டு போய்விடும். யோபு பக்தனுக்கு எவ்வளோ பிரச்சனை போராட்டம் வந்தது. ஆனால் அவர் வாயிலிருந்து ஒன்றும் வாயவில்லை. ஆனால் அவர் வாயில் என்ன வந்துச்சா, ஸ்தோத்திரத்தை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் நமக்கு என்ன, இது ஒரு சிம்பிள் மெத்தட். துதி செலுத்துறது பெரிய காரியமா? 2 மணி நேரம் மீட்டிங் போட வீண் கதையை அளக்கிறமா இல்லையா? தேவையில்லாத கதையில எத்தனை தடவை பேசுறான் ஆண்டவர். அதெல்லாம் சொல்றாரு, எதையா செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன பண்ண, 3 நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் என்ன பண்ண, உன் வாயினாலே கனம் பண்ணுகிறார். இந்த துதினால் நாவினால் என்ன பண்ண, கர்த்தரை கனம் பண்ணு, ஆண்டவரை துதி, ஸ்தோத்தரி, உதய வரும் கண்மலையை நோக்கி பாரு. ஜபத்துல வந்து 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணினா, அது 1/2 மணி நேரம் என்ன இருக்கணும், துதி இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஜபத்துக்கு ஒரு புழு வளமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஜபத்துல சும்மா அனுப்பக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைக்காக ஃபர்ஸ்ட் ஸ்தோத்தரிக்கணும். இனிமேல் செய்ய போற நன்மைக்காக நம்ம என்ன பண்ணோம், துதிக்கணும். ஆனா பலவேளை நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் செய்த நன்மைக்கு மட்டுமே சோத்துட்டு வரும் காலியத்திலையும் கர்த்தர் செய்ய போற நன்மைக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், துதிக்கவே மாட்டோம். அவர் நன்மை செய்யிட்டு நான் அப்புறம் துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா என்ன பண்ணோம், ஆண்டவரே வரப்போற நாட்களிலும் நீ நன்மையாய் நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றாரு சங்கீதம் 65 வருஷத்தை நன்மையால் முடிசூடுகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. வருஷத்தை என்ன பண்ணுவாரா, நன்மையினால் முடிசூடுகிற ஆண்டவர். அதனாலே ஆண்டவரே, இது மட்டும் செஞ்ச காரியத்துக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் இல்ல, வருங்காலத்துக்கும் நீதான் தேவண்டதா இருக்கிறீர். வருங்காலத்துல நீ செய்ய போற நன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நீ எந்த அளவு ஸ்தோத்திரம் சொல்றியோ அந்த அளவு கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது பல ஆபத்திலிருந்து நீ என்ன பண்ணுவாய், காக்கப்படுவாய். வியாதி ஆசை மற்ற காரியங்களே உன்னை கண்டு வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படும். அல்லேலூயா. போராட்டமே வர்றதுக்கு என்ன பண்ணுமா, பயப்படும். ஏன்னா கர்த்தருடைய சுத்த கிருபை மேல இருக்கிறபடினாலே உன்னை கண்டு சத்துரு பயப்படுவான். அல்லேலூயா. உன்னை கண்டு சத்துரு பயப்படுவான். எங்களை சோதனைக்குட்படும் போதும் இந்த கிருபையினாலே என்ன பண்ண, சோதனையை ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை மட்டும் கூட இருந்துச்சா போதும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், பேஸ் பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். ஆகினால பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நீ என்ன பண்ண, ஆவோடு ஒப்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்திலையும் கர்த்தரை நான் ஆராதிப்பேன், ஆராய்ச்சினா கர்த்தருடைய பலன் உண்மையில் வரும். கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் அனுப்பி உன்னை வேணப்பட விடுவிச்சுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. 1 செகண்ட் கிருபை விட்டார்னா போச்சு. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய கிருபையை நம்ம முழுசா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கிருபை கொடுக்கிறாங்கிறாரு. ஆனா கிருபை கொடுக்க எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, எடுத்தோன்னு ஆண்டவரே கிருபை தானே என்ன பண்ண மாட்டாரு, தரமாட்டார். நீ செய்ய வேண்டிய காரியத்தை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கர்த்தர் வேதத்துல என்ன சொல்றாரா, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்.
கர்த்தரை துதிக்கிறதுனாலே உனக்கு கர்த்தருடைய கிருபை பெருகும். கிருபை ரொம்ப முக்கியம். உன் கிருபை, ஆண்டோடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டாவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து விடுதலை கிடைக்கும். எத்தனை வருஷம் பிரச்சனை, 30 வருஷம் 40 வருஷம் பிரச்சனையே தெரியலையா? இன்னைக்கு முழங்கால் போட்டு கர்த்தரை கனம் பண்ணு, சோத்தரித்து பாரு. கர்த்தருடைய கிருபை வரட்டும், அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? முற்றுப்புள்ளி வச்சிருவாரு. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் வாயிலிருக்கும். தாவீது ராஜா சொன்னது போல, யோபு சொன்னது போல, பவுல் சொன்னது போல, துன்ப வேளையிலும் கர்த்தரை அவர் என்ன பண்ணார்? கனம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்ப வேலையை துன்ப வேலையில அவர் என்ன பண்ணாரு? பவுல் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கனம் பண்ணினார். அப்போ ஸ்தோத்திரத்து கனம் போது சோதனை வந்துச்சு, அவருக்கு போராட்டம் வந்தது, சாத்திரக்கு மேசத்துக்கு எல்லாத்துக்கும் போராட்டம் வந்தது, பவுலுக்கு போராட்டம் வந்தது. ஆனா போராட்டத்துல அவர்களால மூழ்கடிக்க கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. எல்லா போராட்டத்திலையும் அந்த கிருபை வந்தனால அவர் என்ன பண்ண? ஆண்டவரை விடுவிச்சார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகையினால ஒரு சிம்பிள் வேலை. ஏன் கொஞ்ச நேரம் நம்மளால சோதனை பண்ண முடியுமா? முடியாதான்? முடியும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பண்ண மாட்டோம். பண்ணாதபடி சாத்தாரண உலக கவலையில, அந்த கவலையில, இந்த கவலை நம்மளை போய் விட்டுருவான். நேற்று சாப்பிட்டேன், நாளைக்கு சாப்பிடணும்னு என்னமோ தெரியாது. யார் இந்த வார்த்தை சொன்னா? எலிசா தீர்க்கதரிசிட்ட அந்த விதவை சொல்றா, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோடு கப்சறது எண்ணெயும் மாவு தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பிட்றோம். நாளைக்கு என்ன பண்ண தெரியும்? நாளைக்கு இருக்க மாட்டோம் சாப்பாட்டா. அவிசுவாச வார்த்தைகள். அல்லேலூயா. ஆனா தேவன் அப்படி அவர்களை விட்டு விடவில்லை. ஆனா நடந்தது என்ன? சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாக மாற பண்ணினார். அல்லேலூயா. நீ தேவ மனுஷர்களை கனம் பண்ண உனக்கு என்ன வரும்? சூழ்நிலை தானா மாறிடும். அவர் சொன்ன வார்த்தை நிமிஷம் முதல் அடைய கொஞ்சோடு கொடுனாரு இல்லையா? அவ்வளவுதான். எலிசா கொடுத்தோட என்னாச்சு? குறையாதபடி கர்த்தர் அந்த பஞ்சம் தீரும் வரை என்னாச்சு? குறையாம இருந்தது. அல்லேலூயா. பானையில செலவழியுள்ள இது பண்ண முடியலங்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுறதுனால அந்த அம்மா சொன்னிச்சு, என்ன பண்ணுச்சு? இந்த வாரம் இந்த கொஞ்சம் தானே நானே அப்படி சாப்பிட்டு சாக போறான். நீ சாவதுக்காக கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலை தலைகீழா மாறு. வேற வழியே இல்லை. பஞ்சம் வேற வழியே இல்லை. எந்த வழியும் எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சு. கடைசி நேர வேலை இதுதான் அப்படி நான் முடிவு பண்ணிட்டான். கன்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த அம்மாவும் அந்த பையனும். அவ்வளவுதான். இனிமேல் என்ன பண்ண முடியாது. சாப்பிடா நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிடான்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் விடவில்லை. ஏன் மகளை பயப்படுற? சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. உனக்கு பார்த்தா நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் இன்னையோட முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைக்கிறியா? உங்கள்கிட்ட எல்லா பொருளாதாரம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு கையில ஒண்ணு இல்லை, வெறுகையோடு இருக்குன்னா பயப்படாத. நீ வேணா வெறுங்கையோடு இருக்கிற, ஆனா உனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார், துதித்து பார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். அல்லேலூயா. நீ நினைக்கலாம் அவன்கிட்ட ஒண்ணுமே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிற. நோ, சூழ்நிலையை உன்னுடைய துதியினால மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரத்தினால இந்த சூழ்நிலை என்ன பண்ணா? மாறும். நேரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை எத்தனையோ சூழ்நிலையில கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த துதியினால பல நன்மைகள் இருக்குது. சோத்திரத்தினால கிருபை பெருகும். கிருபை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சோத்திரம் முக்கியம். சோத்திரத்தினால கிருபை பெருகுகிறாரு. ஆண்டவரை துதிக்க 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 உனக்கு என்ன லாபம்? கர்த்தருடைய கிருபை பெருகிடும். கிருபை பெருகிச்சுன்னா எப்பேற்பட்ட சோதனை இருந்தால் உன்னால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கிருபை மட்டும் நாம நிர்மூலமாக கர்த்தருடைய சுத்த கிருபைனாரு. அந்த சுத்த கிருபை இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்கலாம். கிருபை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தாவீது சொல்றாரு, என்னுடைய ஜீவனை பார்க்கணும், உன்னுடைய கிருபை பெரியது, நல்லது, பெருசு. அல்லேலூயா. அப்ப ஜீவனை விட எது பெருசா? கர்த்தருடைய கிருபை பெருசுன்னு அவர் நல்லா உணர்ந்திருந்தார். அல்லேலூயா. தாவீது ராஜா அவர் ஆண்டவருடைய கிருபை நல்லா ருசிச்சிருந்தார். ஆகையினால
கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில கடந்து வருகிறது. எப்பொழுதும் கர்த்தரை நம்ம என்ன பண்ண வாயிலிருந்து துதிக்க கத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்டவரை அடிக்கடி துதிச்சு பார்க்கும்போது உள்ள இருக்கிற எந்த அசுத்த எண்ணங்களும் உங்களை விட்டு என்ன பண்ணிடுமா, விலகி போயிடும். கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பும் துதிக்கிறதுனால. கிருபை வரும்னு சொன்னார் ஆண்டவர். கிருபைக்கு அப்புறம் என்ன வருமா, நீ துதிக்க தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும் போது என்ன ஆகுனா, உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்த கிரிகள், சாத்தான் விதைக்கிற விதைகள் எல்லாம் என்ன பண்ணா கர்த்தர் அழிச்சு போட்டுருவார். நீ மூணாவது காரியம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கிருபை வரும்னு சொன்னாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு, கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை நிரப்புனாரு. நம்பர் 3, நீ தேவ மனுஷனாய் என்ன பண்ணுவாய், மாற்றப்படுவாய். அல்லேலூயா. பாவம் உன்னை கண்டு பயப்படும். அல்லேலூயா. பிசாசு உன்னை கண்டு நடுகிற மாதிரி செய்ய முடியும் உன்னால. எல்லா அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டது. சகல அதிகாரத்தையும் என்ன பண்றாரு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நம்ம பாவத்துல விழுந்து பிசாசுக்கு அடிமையானதாலதான் நம்ம அதிகாரம் செயல்பட முடியாது, நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்றாரு, மூணாவது என்ன பண்ணா, தேவ மனுஷனாய் உன்னால மாற முடியும். தேவ மனுஷனாய் உன்னால மாற முடியும், மனுஷனாய் மாற முடியும். எல்லாத்துக்கும் மெயின் பாயிண்ட் பேசிக் எது, கர்த்தருடைய வாயிலிருந்து வர ஸ்தோத்திரம் தான் முக்கியம், துதி தான் முக்கியம். அதனால துதியை அசால்ட்டா இருக்காதே என்று ஆவியார் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 1 மணி நேரம் ஜெபம்னா 3/4 மணி நேரம் துதி இருக்கணும். பாதிக்கு பாதி துதி இருந்தாதான் ஜலத்தினுடைய பலனை முழுசா என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியுங்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும், இந்த கிருபை வந்துன்னா கடைசியா 14 வசனத்தை என்ன சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி அது உனக்கு வாய்க்காதே போகும்படி உன்னை காத்துக் கொள்வார். அல்லேலூயா. இது கர்த்தரே சொல்லுகிற வார்த்தை, மனுஷன் சொல்ற சத்தம் அல்ல. ஆண்டவர்ல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேக அதிகாரி ஆக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஒன்னு சிம்பிள் மெத்தட், ஜெபிக்கிறதை விட துதிக்கிறதை அதிகப்படுத்து. ஜெபிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்ல, ஜெபி. ஆனா ஜெபத்துல என்ன இருக்குன்னா, துதி நிறைய இருக்கணும். ஆண்டவரை துதிக்கும் போது எப்படின்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க வேணும். அதுக்கு துதிக்க சொன்னான்னு சொல்லி நீ எல்லா பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் துதிச்சுன்னா அந்த துதி என்ன பண்ணாது, உனக்கு கேட்கப்படாது. அதை பாஸ்ட் துதிக்க சொன்னான்னு சொல்லிட்டு எல்லா பாவம் செஞ்சு ஆண்டவர் பிரியமில்லா காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே உங்களை துதிக்கிறேன் 1 மணி நேரம் 4 மணி நேரம் தெரிச்சாலும் துதிக்க என்ன வராது, உனக்கு கிருபை வராது, பதில் வராது. அல்லேலூயா. நீ துதிக்கும் போது உன்னுடைய துதியை பரிசுத்தமாய் நீ துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உள்ளான மனதோடு உண்மையாய் துதிக்க வேண்டும். அந்த உண்மையாய் துதிக்கிற போதுதான் உண்மையான பலனை நீங்க பரலோகத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும். உள்ளத்துல ஆழத்திலிருந்து கர்த்தரை உண்மையாய் கடன் பண்ண வேண்டும். சில பேர் உதட்டின் கலைகளை மாட்டு கடன் பண்ணிட்டு போயிடுவாங்க, உள்ளத்துல ஆழத்தில் கடன் பண்ண மாட்டாங்க ஆண்டவர். அல்லேலூயா. அதே மாதிரி சோதரிக்கும் போது நம்ம ஜாக்கிரதை, சோதரமா ஆனா நினைப்புறம் எங்க இருக்கா, வெளியே. அது என்னாச்சு, மாடு கட்டினா இது கட்டினா அந்த கண்ணை கொடுத்து இந்த என்னாச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவோம். இந்த சிந்தனை துதிக்கிட்டாலும் உனக்கு துதி என்ன பண்ணாது, வேஸ்டா போயிடும். ஆகையினால நீ துதிக்கும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி துதிக்க வேண்டும். நீ துதிக்கும் போது உன்னுடைய மனக்கண் முன்னாடி யார் நிக்கணும், ஆண்டவரை கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்காக நீ அடிக்கப்பட்டீர், ஆண்டவரே எனக்காக நீ உன் ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை கண்முன் மனக்கல்ல நிறுத்தி கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு மனதோடு, அதான் முழு சிந்தையோடு. அப்படி துதிக்கிற துதிதான் ஏறெடுக்கப்படும். ஏனாதான்னு துதிச்சின்னா துதி வராது, உனக்கு அந்த ஆசீர்வாதம் வராது, சோத்திரம் வரனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் சங்கீதம் 1ல சொல்றாரு, என்ன சொல்றாரு, துன்மார்களுடைய ஆலோசனை இல்லாமலும் பாவியுடைய வழி இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்களை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பாங்க. அப்ப அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். வசனத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ, ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போல துதிக்கிறது நீ என்ன பண்ணலாம். இது ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் சொல்ல, பெரிய வேலையெல்லாம் ஆண்டவர் சொல்ல. 24 12 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் துதி அப்படிலாம் சொல்ல.
உண்மையா 5 நிமிஷம் ஆண்டவர் தொழுதா அந்த துதி வர்றது போயிடும். தூக்கின்னு சொல்லி 2 மணி நேரம் துவச்சாதான் ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரு. அப்படிலாம் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா ஒரு மனது பண்ணி துதிச்சா போதும். துதிக்கும் போது சிந்தனை எங்க இருக்கக்கூடாது, வேற இடத்துல இருக்கக்கூடாது, ஆண்டவர் நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான துதி, அதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. துதிக்கிறேன்னு கடமைக்காசு துதிக்க கூடாது. என் புருஷனுக்கு கச்சேரிக்கு போறான்ட்டு அது வேஸ்ட். அதுக்கு துதிக்கிறத கம்மியாக இருக்கலாம். துதிச்சாலும் அதுக்கு ஒரு பலனும் கிடையாது. எப்படி துதிக்க வேண்டும்? உண்மையாக துதிக்க வேண்டும். உள்ளத்தில் ஆழ்ந்து முழு மனதோடு கர்த்தருடைய சிந்தையை துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது உன் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பதில் உண்டு. கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அப்ப சொல்றாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுமா? வாய்க்காலே போகும்படி கர்த்தர் செய்வார். வெரி சிம்பிள். கிறிஸ்துவ வாழ்க்கையில பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய போராட்டம் நம்ம பயப்பட தேவை. முதலாவது பிசாசு கொடுக்குற ஆயுதமே பயம்தான். பிரச்சனை வந்து ஒரு பயத்தை கொடுத்து இது வரைக்கும் ஒன்று காப்பாத்தினாரு, இது காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா, அந்த எண்ணெய் வர உடனே பயந்துக்கும். ஐயோ இது வந்துருச்சே என்ன பண்ணும், நான் என்ன செய்வேன்? நீ ஒன்றும் செய்வேன், ஆண்டவர் நோக்கி பாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசப்படுத்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. உடைய ஃபுல் ஃபோர்ஸ் எது மேல இருக்குன்னா ஆண்டவர் மேல இருக்கணும். சரி வந்துருச்சா, பிரச்சனை வந்துருச்சா, வியாதி வந்துருச்சா, வியாதிக்காசு நீ ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். அந்த வியாதி எப்படி மாறுது, எப்படி போகுதுன்னு உனக்கே தெரியாது. அல்லேலூயா. கொரோனா காலத்து பயந்துரியா, கொரோனா வராதுக்கா ஸ்தோத்திரம், இதுவரை காத்துக்கா ஸ்தோத்திரம், இனி வராமல் காத்துக்கா ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் எடுத்து பாரு. எல்லா சூழ்நிலைக்கும் கொரோனா பார்த்து நீ பயப்படவில்லை. நீ ஜெபம் பண்ண வேண்டியது அவனுக்கு கடமை. நீ ஸ்தோத்திரிக்க வேண்டியது உன்னுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ணாமலினாலும் கர்த்தர் உன்னை மட்டும் காத்து கொண்டிருக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை இருக்கிறனால தான் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை பாழாக்கும் கொலை நோய்க்கும், சொல்லுங்க, அவர் உன்னை வேணுனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். எப்ப தப்பிப்பார்? ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கும் பொழுது. அல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் நம்ம வசந்து கொடுத்த பயப்பட தேவையில்லை. கொரோனா பார்த்து மற்ற காட்டு பார்த்து ஆண்டோடைய ரத்தத்தினால உன்னை வேலை அடிக்கும் போது அந்த கொலை ஒன்று உன்னை என்ன பண்ணாது. கொரோனாவில் இன்னும் எத்தனை கொலை வந்தாலும் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை முழுசா நம்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உண்மையால் இருக்கும். அவர் சட்டர்களை அடைக்கலமாய் கர்த்தர் வைத்திருப்பார். வாதையும் கூடாத்தை அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு நேரிடாதபடி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்த வசனம் உண்மையுள்ள வசனம். ஆண்டவர் வார்த்தைகள் கொடுத்து வார்த்தையினால் எங்களை வேலை அடித்து பாதுகாத்துக் கொள்ளாண்டவர்னு சொல்லும்போது இந்த வசனம் உங்களை வேலை எடுத்து பாதுகாத்தும்படி கர்த்தர் உதவி செய்வார். நாம செய்ய வேண்டியது என்ன பண்ண, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து முழுசா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வாய்னால ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. உள்ளத்துல ஆழத்திலிருந்து ஒரு மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதான் அந்த ஸ்தோத்திரிக்கும் போது ஒரு சிந்தை என்ன பண்ண, டைவர்ஷன் ஆகக்கூடாது. அல்லேலூயா. நீ டைவர்ஷன் ஆகாம ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, 10 நிமிஷம் ஸ்தோத்திரமா அந்த பலன் வித்தியாசமா இருக்கும். அதனுடைய பவர் வேற மாதிரி இருக்கும். அப்ப சிந்தனை வருது அப்படின்னா ஆண்டத்தை என்ன பண்ண, முன்கூட்டி ஆண்டவரை நம்ம சொதிக்க போறேன். தேவையில்லாத சிந்தனைலாம் பிசாசு என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நீ பாதுகாத்துக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஆவியா உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. வராம இருக்கணும்னா நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கு. என்னன்னா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அல்லேலூயா அல்லேலூயா அமைதியா சொல்லிட்டே இருக்கணும். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவ பிரச்சனை உனக்கு நடந்து ஒரு மனதின் நிலைமை உனக்கு கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. வேற எந்த சிந்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் தியானத்துல வாசனை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சேனின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னீங்கன்னா பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதம் பாதுகாப்பை அனுப்புவார். அந்த சிந்தையை சிறைப்படுத்தி வைப்பார். ஒரு மனதின் ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. ஒரு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க இந்த வாசந்த 5 நிமிஷம் சேனன் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஒரு மனதின் நிலைமை உங்களுக்கு வந்து சேரும். அப்பொழுது நீ கனம் பண்ணும்போது ஸ்தோத்திரிக்கும் போது அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன வரும், அருமையான பதில் கிடைக்கும்.
அடுத்தவருக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, உனக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, அதுல ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகையினால உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி உருவாக்கப்படுதா, பயப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன் கேட்டீங்கன்னா, நீ ஆண்டவர்ல கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா உன்னை அநேக அதிகாரி ஆக்குற தேவன் உன்னுடைய கிருபையினால் வேலை அடைப்பார். அவருடைய பிரசன்னத்தால் அவருடைய வேலை அடைப்பார். அவருடைய வல்லமினால் நம்மளை வேலையடிச்சு பாதுகாப்பார். வார்த்தையினாலே அனுப்பி வேலை அளிப்பார். தேவதூரை கொண்டு என்ன பண்ணுவார், நம்மள ஆட்டு விட்ட ரத்தத்தினால வேலை அடைப்பார். அநேக வேலைகளை நமக்காக அனுப்புவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது வரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ண ஆண்டவர் தெரிஞ்சுன்னா ஒரு மனதோடு துப்பிக்கிற அந்த ஒரு மனதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் சேனை கர்த்தர் பரிசுத்தர் சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரம் மன அமைதியாவது தெரியும். அந்த ஒரு மனதின் ஆவி உங்ககிட்ட நிரப்பட்ட ஒரு நாள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி சொல்ல 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 என்ன ஆகும்னா, இந்த தியான நிலையை கர்த்தர் வந்து பரிசுத்தப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவனுக்கு உயிரினம் வித்தியாசப்படும். அதுக்கப்புறம் நீ ஸ்தோத்திரம் துதி ஏடுக்கும் போது அதனுடைய பல்லமையை காண்பாய். நீ எவ்வளோ ஜெபம் பண்ற, எவ்வளோ ஸ்தோத்திரம் இருக்கிற, விடுதலை பண்ணல ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு மனதோட என்ன பண்ணல ஆண்டவரை துதிக்கல. அதான் பிரச்சனை. நீ ஒரு மனதோடு துதிச்சு பாரு, உண்மையான உள்ளத்தோட ஒரே எண்ணத்தோட துதிச்சு பாரு. துதிக்கு ஜெபம் பண்ணும்போது மற்றவங்களும் எந்த எண்ணங்களும் என்ன பண்ணக்கூடாது, வர விடக்கூடாது. அப்போ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை அளிப்பாராம். அல்லேலூயா. நீ வலது புறத்திலும் இடது கூட இடம் கொண்டு பெருவாயின்னு சொன்ன ஆண்டவர் பெருக்கத்தின் ஆண்டா இந்த ஆண்டு மாத்துவார். அப்போ 1ஆம் தேதி நாம ஜெபம் பண்ணுவோம். அந்த மாசம் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, மாதம் முழுவதும் கிருபிக்காக ஜெபம் பண்ணு, எனக்கு கிருபை உன்னை தாழ்ந்த ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் சொல்ல எப்போ பார்த்தா ஆண்டு கிருபிக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன். அந்த கிருபை வந்து ஒரு என்னாச்சுன்னா, எப்போ பெட்ரோல் பங்கு போவேன், பெட்ரோல் பங்கு நான் உள்ள நுழையிறேன் ஸ்கூட்டர்ல, கார் நின்றுட்டு இருந்த கார் ரிவர்ஸ் சண்டை வந்துட்டான். அல்லேலூயா. நான் முக்காவாசி தாண்டி கொஞ்சம் கீழே விட வேண்டிய ஒன்றுதான் வாழ ஆண்டவரே ஏசப்பா சோதனை சொன்ன கிருபை தாங்கணும்னு ஜெபம் பண்ணதுனால எப்படி என் கார் பாஸ் ஆகி யார் தூக்கி விட்டாருன்னா அந்த கார் பின்னாடி வந்து பிரேக் அடிச்சுட்டா என் கார் பாஸ் ஆயிடுச்சு ஸ்கூட்டர். இல்லைன்னா ஸ்கூட்டரோட விழுந்து மண்டலம் உடஞ்சிருக்கு. அல்லேலூயா. நின்றுட்டு இருக்கான் தாரங்க அப்புறம் ரிவர்ஸ் எடுக்கிறான், பின்னாடி கவனிக்கவே இல்லை. நானும் போதுட்டு ஆறு அடிச்சுட்டு பாரு வந்துகிட்டே இருக்கான். முக்காவாசி வேண்டி தாங்க ஒரு வாட்டி வந்து இடிக்குது, அவ்வளோதான் இடிச்சிச்சுன்னு நினைச்சேன். எப்படி தேவதனை அனுப்பி ஆண்டோட கிருமியில தாங்கினான்னு தெரியல. அப்படியே ஜம்பிங்க வண்டி வந்துருச்சு. வண்டி அவன் வண்டி பாஸ் ஆயிடுச்சு, என்னது பாஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆகையினால கிருபை எவ்வளவு முக்கியம் உணர வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம நிர்மலமா அவங்களுக்கு கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆகையினால கர்த்தருடைய கிருபை நம்ம முழுசாய் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற நம்மளுக்கு விரோதம் ஒன்றும் ஆயுதம் உருவாக்கப்படாது. பிசாசு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் வரும், நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியுமா? ஒண்ணு நம்ம கேரண்டி இல்லாத ஆளுங்க. கர்த்தர் மானமே கேரண்டியாக வச்சிருக்காரு நம்மள. அல்லேலூயா. அவருடைய கண்ணில் இருந்து தப்பிச்சோம்னா போச்சு, அவ்வளவுதான். ஒரு செகண்ட் இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையோடு இறங்குவேன்னு சொல்றாரு. அந்த இமை பொழுது எது கை விடுறா நீ புரிஞ்சுக்கணும் ஆண்டவருடைய பிரச்சனை என்ன. ஆண்டவரோடு நீ உறவான நாட்கள் எப்படி, ஆண்டவர் விட்டு கொஞ்சம் பின்வாங்க நாட்கள் எப்படின்னு சொல்லி தெரியுறதுக்கோசம் கொஞ்சம் என்ன பண்ண கொஞ்சம் கேப் விடுவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உண்மையில எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு. ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இது வரைக்கும் விட்டுறதுன்னா பாடி ரெனியூல் பண்ணிக்காங்க. ஆண்டவரே எனக்கு ஆதியில இந்த எப்போ ஆண்டவர் ஆதியில உண்மையான அன்பா இருந்தேன்னா உண்மையான எப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண எப்படி விசுவாசமா இருந்தேன்னா அந்த விசுவாசம் இன்றைக்கு எனக்கு தேவை. எனக்கு ஒப்பு கொடுக்கிற பழைய அபிஷேகம் பழைய வல்லமை இழந்து போன அத்தனையும் தாவீது திரும்பி பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு ஆவியான செய்தி கேட்கிற உன்னையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு ஒப்பு கொடுத்தாயானால் இழந்து போன அத்தனையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஆதியில கொண்டு இந்த அன்பை நீ விட்டுட்ட, அவ்வளவுதான். அதனால அநேக ஆசீர்வாதங்களும் விட்டுட்டு அநேக பிரச்சனையும் நீயா போய் என்ன பண்ற மாட்டிக்கொள்கிறாய். அல்லேலூயா. பழைய ஊழியம், பழைய அபிஷேகம், பழைய விசுவாசம், பழைய பலன் உள்ளத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த செய்தி மூலமா நம்மளோடு பேசுகிறார்.
ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உண்மையில உனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதி அன்பை விட்டு குறைனா அந்த குறை என்ன பண்ண, குறை இருந்தா நீ எங்க வர முடியாது, அதெல்லாம் வர முடியாது. நீ ஆதியில எப்படி இருந்த, எப்படி ஜெபம் பண்ண, எப்படி ஊழியம் செஞ்ச, கர்த்தருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்த, கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாய். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிறார். அல்லேலூயா. நாள் பட வைராக்கியம் என்ன பண்ணுச்சு, தேஞ்சு போயிடுச்சு. குறைச்சு கூட என்ன ஆயிடுச்சா, சாப்பாடு பிளேட் தேய்க்கிற மாதிரி தேஞ்சு போச்சு. கர்த்தர்னால உனக்கு எச்சரிக்கை மணி அடிக்கிறார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்து நீ எப்பொழுது இனிமேல் என்ன கூடாது, காணக்கூடாது என்று தேவன் விருப்பமா இருக்கிறது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அன்புல விட்டு விட்டு போனது தப்பாண்டவரே, எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவரே, நான் பழைய நிலைமைக்கு மாறணும். பிசாசனை தந்திரமா கொண்டு போயிட்டான், அடிமைத்தனமா இருக்கிறான். உனக்கு அடிமையா இருந்த நான் இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறேன், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அந்த வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, எனக்கு பழைய ஆதியில உங்க மேல எப்படி அன்பா இருந்தனா அந்த அன்பா நான் இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணு, எனக்கு அந்த அன்பு வேணான்னு கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவாரா, அந்த அன்பை தருகிறார். அல்லேலூயா. ஆதியில இருந்த ஒரு அபிஷேகம், ஆதியில இருந்த ஒரு விடுதலை, ஆதியில இருந்த விடுதலை, ஆத்மால இருந்த விடுதலை இப்ப இருக்கா, இருக்கு, லேசா இருக்கு, விசுவாசம் கொஞ்சம் இருக்குது பாஸ்டர். ஆண்டவனுக்கு எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் கொடுத்தாரு, 100% விசுவாசம் கையில் கொடுத்தாரு. இப்ப எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னா வளர்ந்து 100 இருக்கு, நானும் குறையக்கூடாது. ஆனா இப்ப எப்படி இருக்குது விசுவாசம், 100ல இருந்து 1 பாயிண்ட் வந்துருச்சு. அல்லேலூயா. ஜபான் 100 பாயிண்ட்ல இருந்து எத்தனை பாயிண்ட் வந்துருச்சு, எல்லாத்தையும் விட வைராக்கியத்தை விட்டுட்டு அதான் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மைனஸ் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் மேல நீ வைத்திருந்த வைராக்கியம் எங்க என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். கர்த்தர் மேல நீ வைத்திருந்த வைராக்கியம், இந்த வைராக்கியத்தை விட்டதுனாலதான் எல்லாம் போச்சு, உள்ளதும் போச்சு, நொல்லக்கண்ணாங்கிற கதை ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினால ஆதியிலே ஆண்டோடு எப்படி உறவா இருந்தாலும் அந்த உறவு அப்படியே வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உண்மையில் இந்த அன்பு, அந்த ஆதியில அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அன்பு தான் நீ ஆதியில கொண்ட அன்பு மறுபடியும் ரிலீவ் பண்ணிக்க உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நீ எவ்வளவு நாள் வேலை விட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஒப்பு கொடுப்ப இந்த செய்தி வேலையில கர்த்தர் இந்த செய்தி கேட்கிற அன்பு மகனே நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் என்ன பண்ணுவாரு, தலையாக்குவார். நீ கீழானதுக்கு டவுனான ஊழியம் நின்று போனது, உன்னுடைய ஆசீர்வாதம் நின்று போனது, வேலை நின்று போனது, எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நீ ஆதியிலே கர்த்தர் மேல இந்த அன்பு இப்ப என்ன இல்ல உங்ககிட்ட இல்லவே. நெவர். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கிருபையா இருக்கிறாரு. உண்மையில் மனதுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நான் தருகிறேன் என்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பத்தை கொடுத்த இழந்துட்டேன், ஆனா கடைசியா ஒரு சந்தர்ப்பத்தை, இனி நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டு விட்டா என்று உண்மையான குறை உண்டு. இந்த குறையை மண்ணி ஆண்டவரே, அந்த ஆதி அன்பை தார ஆண்டவரே, அந்த பழைய வைராக்கியங்கள் வேண்டுமானு கேட்பாயானால், நீ வைராக்கிய மாறினாயானால் விசுவாசம் பலப்படும். இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் கெட்டகுமான் எப்படி இழந்து போன அப்படி திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். தன்னைத்தானே நீ நிதானித்து அறிகிறார். நம்மள நம்ம யோசனை பார்ப்போம், மலையா ஆதியில ஆண்டவர் நம்ம எப்படி வந்த புதுசுல எப்படி ஜோபிச்சோம், வந்த புதுசுல எவ்வளவு வைராக்கியமா இருந்தோம். ஆனா வர மாமியா என்ன போல ஆயிட்டாளா, கழுத போல ஆயிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியம், கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ மக்கள் என்ன ஆகுதுன்னா எல்லாம் குறைஞ்சு போச்சு. விசுவாசம் குறைஞ்சு போச்சு, எல்லாம் குறைஞ்சதுனால ஆதி காலத்துல இருந்த அற்புத அடையாளம் இப்ப என்ன பண்ணல, இல்ல. ஊழியக்காரர்கிட்ட ஒரு பழைய அற்புதங்களும் இல்ல. அப்பெல்லாம் செத்தோட உயிரோடு எழுப்புறாங்க, இப்ப யாரும் எழுப்ப முடியல. மீட்டிங் சுகமாக்குற மீட்டிங் வருது, வைக்கிறாங்க. ஆனா சுகமாக்குற ஒரு சிலர் தான். 100 பேர் வந்தா அட்லீஸ்ட் 80 பேர்னாச்சும் என்ன பண்ண சுகமாக்குற சுகமாகி போயிடணும். அல்லேலூயா.
ஆனா இப்ப என்ன நடக்குது? 100 பேர் வந்தா 10 பேர் 15 பேர் வரல விட்டு 8 தான் சும்மாகி போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதுல 10 பேர் சொன்னா 5 பேர் யாரா இருப்பான்? கிறிஸ்துவனை அறியாதவன் தான் இருப்பான். அல்லேலூயா. ஏன் உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறினது? நீ இருக்க நீ வாழா இந்த உன்னை கர்த்தர் தலையாக வைத்து அழகு பார்த்தாரா? நீயோ என்றால் கர்த்தரை மறந்து விட்டாய். அல்லேலூயா. முந்தியெல்லாம் பாஸ்டர் இந்த பைபிளை படிக்காம என்னால சோறை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியும். ஒரு அத்துக்கு ஆனாச்சு காலையில ஆண்டோட்ட முழங்கால நின்று வேதத்தை வாசிக்கிற லதா உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். முழங்கால நின்று நீ வேதத்தை படித்த நீ இப்பொழுது வேதத்தையே மறந்து விட்டாய் என்று லதா என்கிற பெண்ணை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. உன் கணவன் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு இதுதான் காரணம். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. இதுதான் இன்றைக்கு மனம் திரும்பு. போன கணவர் 3 நாள்ல திரும்பி வருவார் என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் சொன்னால் சொன்னதுதான். ஆதியில கொண்டிருந்த வைராகியத்தை நீ என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சந்தர்ப்பத்தை நாம என்ன பண்ணுமா? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பழைய வைராக்கியம் என்னில் வேணும் ஆண்டவர். ஆதியிலே கொண்டிருந்த அந்த பவர் எனக்கு தாரான்னு கர்த்தர் கேட்கும் போது, ஆதியில கொண்டிருந்த அன்பு கர்த்தர் வச்சினா திரும்ப நீ எதை இழந்தாயோ அதையெல்லாம் இரட்டிப்பான முறையில் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்ன ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமான ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்து முடி. எவ்வளவு ஆசீர்வாதம் போச்சாண்ட பழைய ஜபல்ல பழைய வளர்ப்புல போராட்டம் நிந்த எப்ப பார்த்தாலும் இப்படி பிரச்சனை போடுற என்ன காரணம்? Who is the black sheep? யார் அந்த பிளாக் ஷீப்? உனக்கு எதிரி பிசாசுக்கு நீ அடிமையானபடினாலே பிசாசு உன்னை லாக் பண்ணிட்டான். உன்னால ஜெபிக்க நினைச்சாலும் உன்னால என்ன பண்ண முடியல. உன்னால ஊழி செய்ய நினைக்கிற, ஆனா உன்னால நினைப்பு மட்டும் தான் இருக்குது, பொழப்பு தான் கெடுக்குது. அல்லேலூயா. ஏன் முடியல? உன்னுடைய சுயத்தினாலே நீ பாடுபாடு மாட்டிக்கிட்ட. அல்லேலூயா. அதனால் இன்று ஒப்பு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணு, ஸ்தோத்திரி. உனக்கு இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? திருப்ப தருவார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. தேவன் உன்னோடு பழக வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உன்னோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. செய்தி கேட்கிற அதே ஊழியக்காரருக்கும் சொல்லுகிறேன், விசுவாசிக்கும் சொல்லுகிறேன், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன்னு ஒத்துக்க. அவ்வளவுதான். நான் சொன்னேன், உன் மனசாட்சிக்கு உனக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் வீக்னஸ் ஆயிட்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ உலகத்துல இவ்வளவு போராட்டம் இருந்தது, யார் உனக்கு ஆசீர்வாதம் வரல, பிளஸிங் போயிடுச்சு. மெயின் காரணம் என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். கர்த்தர் மேல வைத்திருந்த அன்பு போச்சு. கர்த்தர் மேல இந்த வைராகியம் மட்டும் இல்லப்பா. மனசாட்சியே உன்னை கொள்ளுது. அல்லேலூயா. பழைய ஜெபம் உங்கள்கிட்ட இருக்குதா? பழைய வேத முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுமே அது இருக்கா? 10 அதிகாரம் படிச்சிய, இப்ப பைபிள் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்து தூங்குறேன்னு தூங்குறிய. ஜாக்கிரதை. இது தூங்குற காலம் அல்ல. நீ அதிகாலை எழும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிற காலம். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீ போய் ஜெபம் பண்ற ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரச்சனை வராதுக்கு முன்னாலே, தண்ணி வர்றதுக்கு முன்னால அணைய போறதுதான் புத்திசாலி. அல்லேலூயா. தண்ணி வந்த வாட்டி நீ அணைக்கிறது ஒரு வேஸ்ட். மனம் திரும்பு, மனம் திரும்பு. பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குது, மறந்துடாத. பாஸ்டர் என்னால முடியல பாஸ்டர், அந்த மூலிகை முதல்ல நல்லா எழுந்துச்சு போல பலன் இல்லை. உனக்கு பலன் இல்லை, ஆனா ஆவியார் உனக்கு இருந்து பலப்படுத்துவார். அல்லேலூயா. முயற்சி பண்ணு, ஒப்பு கொடுத்து பார், பழைய ஆசீர்வாதத்தை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. பழைய விசுவாசத்துல மறுபடியும் வரும், நீ நிற்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படி கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு நிலைமையை பார்க்க, சூழ்நிலை பார்க்காத, கர்த்தரை பாரு. ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு ஆண்டவரே, நான் செய்ய ஊழிய பாதி நிறுத்து தப்பு, ஊழியத்தை என்ன பண்ண, கர்த்தருக்கிட்ட ஊழியம் செஞ்சேன். ஆனா இப்ப யாருன்னு ஊழிய செய்ய? என் வயிற்று பழத்துக்காக ஊழிய செய்ய, மனுஷனுக்கு ஊழிய செய்யாத. அன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் எழுப்பி பிரகாசிச்ச, ஆனா இன்னைக்கு என்ன பிரகாசிச்சுட்டு இருக்கிற? வயிற்று பழப்புக்கோசம், மனுஷத்துக்கோசம் ஊழியம் செய்யற. அன்றைக்கு ஆதியில கொண்டிருப்ப அன்புல மெசேஜ செய்தி அனல் பறந்தது. ஆனா இன்னைக்கு ஜனங்களை திருப்தி புரியாம ஒரு ஊழியம் மாறிவிட்டது. எச்சரிக்கை பணி. அல்லேலூயா. இது தூங்குகிற காலம் இல்ல, நீ வருமானம் சம்பாதிக்கிற காலத்து இது கிடையாது. விழிப்பின் காலம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது. இதுவரைக்கும் நீ எப்படிதே தெரியாது. இனிமேல் என்ன பண்ண? ஜாக்கிரதையா இரு. உனக்குண்ட கிரீடத்தை நீ இறுக்கி பற்றிக்கொள். உனக்குண்ட தரத்தை வேஸ்ட் பண்ணாத. மனுஷனா ஊழியம் செய்து தப்புன்னு ஒப்புக்கொண்டு கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தயவு செய்து இந்த செய்தி கேட்கிற ஊழியக்காரா இருந்தாலும் விசுவாசம், மனசு கர்த்தர் கண்டு நீ ஆரம்பத்துல செஞ்சது கர்த்தர் பார்த்துறாருன்னா இன்னும் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். உன் கிருபை என்ன எடுக்காம இருக்கிறார். பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கு. உன்னுடைய ஆயுசு நாள் எப்படி யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. எச்சரிக்கையின் மணி அடிக்கப்பட்டாயிற்று. இனிமேல் ஒரு கிருபை கிடைக்கும். இந்த கொஞ்சம் 100 வருஷம் வருமா, 10 வருஷம் கழிச்சு நோ, கொத்து கொத்தாக ஜனங்கள் செத்து கொண்டிருக்காங்க கொலை நோயில். அல்லேலூயா. அந்த கொலை நோய் உனக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. ஆனாலும் உண்மையில் மனதில் கர்த்தரினால் கிருபையினாலே தப்பித்துக் கொண்டிருக்கிறாய். இனி என்ன பழைய நிலைமைக்கெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி ஏமாத்துறாரு. அல்லேலூயா. இன்னும் காலம் செல்லாது, காலத்தை தாழ்த்தாது. ஏன்னா கொண்டு ஆயுஷ் நாட்கள் முடிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கே ரட்சிப்பு நாள். ஆண்டவரே, இன்றைக்கே இந்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்துன்னு சொல்லி தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என்ன பக்தி வைராக்கியமா இருந்தானா, கடைசி வரைக்கும் அவனுடைய பக்தி வைராக்கியத்தை என்ன பண்ணல, குறையவே கிடையாது. எவ்வளவோ போராட்டம் வந்து, எவ்வளவு பிரச்சனை, தாவீதுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சு. ஆனா நம்ம வைராக்கியம் எந்த போச்சுன்னே தெரியல. ஒரு போலியான வாழ்க்கையிலே பிசாசு நம்மளே கட்டி வச்சுட்டான். அவ்வளவுதான் விஷயம். ஒரிஜினலா இருந்த நீ, அசலா இருந்த நீ எப்படி இருக்கிறியா சொல்லுங்க? எப்படி இருக்கு? நம்ம டூப்ளிகேட்டாய் மாறிவிட்டாய். அல்லேலூயா. அசலா இருந்த நீ இப்ப போலியாய் மாறிவிட்டாய். போலியான வாழ்க்கைக்கு மனம் திரும்பி இருக்கிற. ஜாக்கிரதை. மீண்டும் மனம் திரும்ப கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு மகனே, மகளே, எச்சரிக்கையா இரு. இனி காலம் உனக்கு செல்லாது. அல்லேலூயா. அதனால உங்கள் ஊழியம் உண்மையா இருக்குமானால் கர்த்தர் மென்மேலும் உயர்த்துவார். அல்லேலூயா. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு உன் கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரியா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எவ்வளவுதான் மாம்சத்துல ஜனங்களை பிரியப்படுத்தி மெசேஜ் கொடுத்தாலும் செய்தி கொடுத்தாலும் அந்த காசு உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை என்று தெளிவா பேசினார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை என்ன பண்ண மாட்டாரா? கூட்ட மாட்டா. இதை நீ நம்பு. இந்த வார்த்தை நீ நம்பினா உனக்கு அப்படியே நடக்கும். உனக்கு நம்பிக்கை வார்த்தை மேல இருந்தது, வசந்த மேல இருந்தது, ஆண்டவர் மேல இருந்தது. ஆனா இப்பொழுதோ மனுஷன் மேல, படத்து மேலேயே எது மேல நம்பிக்கை போயிடுச்சு? உலகத்து மேல போயிடுச்சு. ஜாக்கிரதை. உலகம் ஒரு நாள் உன்னை கைவிட்டு விடும். எச்சரிக்கையாரு. மனைவியும் சகோதரனே கைவிட்டுருவாங்க. ஜாக்கிரதை. மகனை எல்லாம் கைவிட்டுருவாங்க. கைவிடாத நேசர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு மனம் திரும்ப என்று கர்த்தருடைய ஆவியான வைராகமை எழும்பி என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால மனம் திரும்ப. இப்படிதான் ரட்சினா காலம், இனி காலம் செல்லாது. இனி கொள்ளை நோயெல்லாம் அப்படி இருக்காது. பழைய மாதிரி நிலைமை வரும் சொல்லி என்ன பண்ணாத, எதிர்பார்க்காதே. பழைய மாதிரி ஜாலியா இருக்கலாம். இந்த கொள்ளை இந்த வருஷம் போச்சு, அந்த வருஷம் நேற்று போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. தீர்க்க தரிசனம். இந்த நோய் முடிந்த ஒருபாடு இன்னொரு நோய் உருவாகணும். அல்லேலூயா. கொள்ளை நோய் தொடரும். நீ கொரோனா தப்பிச்சுக்க நினைக்க, கொரோனா பண்ணா அடுத்து இன்னொரு வேற வேற. இப்ப முதல்ல கொரோனா வந்துச்சா, இப்ப கொரோனா உருமாறி வந்துருச்சா? அல்லேலூயா. வந்துருச்சா வள்ளியா? அடுத்தது என்ன வரும் தெரியாது. கர்த்தர் கொள்ளை நோயை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது வந்து துன்மார்க்கருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். நீதிமானா நீ துன்மார்க்கராமை அந்த கொள்ளைக்குள்ள நீ சிக்காதாங்கிறார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் கொள்ளை நோய்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. காலம் சமீபமா இருக்கிறபடினாலே ஆகினால் நீ வேற ஒன்னும் ஆண்டு சொல்ல ஆதியிலே கொண்டு இந்த அன்பை நீ ஃபர்ஸ்ட் வந்துரு. அப்பதான் தீர்ந்து போச்சு. எதற்கு உன்னை தேவை பார்க்க வேண்டியதில்லை. இறந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் செய், இல்லைன்னா செய்யாத. ஊழியர் நம்பாத, கர்த்தரை நம்பு. ஆதியில பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வேன், தூங்குவேன். ஆனா எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 3 மணிக்கு. இப்போ 8:30க்கு படுக்கிற. எத்தனைக்கு ஏத்திருக்கிற? காலையில 7:30க்கு. அல்லேலூயா. ஜாக்கிரதை ஆயுது. ஆண்டவர் திரும்பி திரும்பி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மனம் திரும்பிடு, அவ்வளவுதான். கர்த்தருடைய கர்த்தர் ஆண்டவரே நீ எழுப்பு ஆண்டவரே. 3 மணிக்கு ஏன் ஜெபம் பண்ணு, 4 மணிக்கு நல்லா ஜெபம் பண்ணு, ஆவில் நிறைய ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ இப்ப அசதியா இருந்தேன்னா பிசாசு உன்னை எவனை விடுகலாம் என்று கெட்சிக்கிற சிங்கமோல் வகை சேரி திட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அது நீ தப்பிக்கிறதா நீ அதிகாரி எழுதுதான் அவனுக்கு வழியே கிடையாது. உனக்கோசம் ஊழிக்காரன் ஜெபம் பண்ணா அவன் வேஸ்ட். உனக்கு நீ ஜெபம் பண்ணா நீ தப்பிக்கப்பட்ட காலத்தில் வந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் கடைசி காலத்துல எச்சரிப்பு மணி. உனக்கோசம் அடுத்தவன் ஜெபம் பண்ணா என் மாவன் என் மாவன் என் மகன் ஜெபம் பண்ணுவா, பாஸ்டர் ஜெபம் பண்ணா. அந்த காலத்தை நீ கடந்து விட்டாய். அல்லேலூயா. இனி உனக்காக நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கிறார். எச்சரிப்பு மணி அடித்தாயிற்று. இந்த குழந்தை போல அடுத்த குழந்தை வரும். அல்லேலூயா. அதனால இதை தப்பிச்சுட்டா பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, ஆண்டு காப்பாற்ற கிடைக்காது. மீண்டும் தொடரும், தொல்லைகளை தொடரும். ஆகையினால நீ நோயை பார்த்து பயந்து கடைசியில் பரலாம் போக விட்டுறாரு. அல்லேலூயா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உண்மையில் எனக்கு குறை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன்னுடைய வைராகி பக்தி வைராகி என்னாச்சியா? ஓ மனுஷனே மனுஷே, உனக்கு கர்த்தர் மேல் வைத்த பக்தி வைராகி என்ன இருந்தது? கர்த்தர் மேல் வைராகியமா இருந்த போது உனக்கு உலகத்துல ஒண்ணுல காசு படம் எதுவுமே துச்சமா தெரிஞ்சு. ஆனா இப்போ நாட்கள் கடற கடற உன்னுடைய பக்தி வைராகம் தேய்ந்தே போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த ஃபயர் என்னாச்சுன்னே தெரியல, அந்த நெருப்பு எங்க இருக்குன்னு தெரியல, அந்த அபிஷேகம் எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ஜப வாழ்க்கை மாறிவிட்டது. உருமாறிய கொரோனா, உருமாறி உன் வாழ்க்கை. எச்சரிக்கையாயிரு. தேவன் சொல்லிக்கொண்டே போகிறார். தேவன் விளம்பம் எச்சரிக்கை மையாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷன் பேச நினைக்கிறேன். ஆவியானவர் துக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறாரோடு உங்களுக்கு மேல இந்த அன்பினால இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனம் திருப்பிடுங்க, மனம் திரும்புவோம். இனி காலம் செல்லாது. நீ ஒவ்வொரு வியாதியும் பார்த்து பார்த்து பயந்து ஒண்ணு எல்லாம் போயிடுவ. அல்லேலூயா. கொள்ளை நோய்கள் தொடரும். கொள்ளை நோய் பத்தி நீ தொடரும். அதை பத்தி நீ பயப்பட தேவையில்லை. நீ ஆதியிலே கொண்டு வந்த வைராகியத்தையும் விசுவாசத்தையும் பலப்படுத்திக் கொண்ட ஏனால் அது உன்னை என்ன பண்ணாது? மேற்கொள்ளாதபடி உன்னையும் உன் குடும்பத்தையும் நோவா காலத்துல எப்படி கர்த்தர் காத்தாரோ அதே மாதிரி இது உடன்படிக்கை செய்கிறார். நோவாவையும் அவன் பேரையும் அவர் ஜனங்களையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? காத்து கொண்டார். அதே மாதிரி உனக்கு உடன்படிக்கையாய் சொல்கிற ஆவியானவர் நோவாவை எப்படி காப்புகிறான் உண்மையா, அதே மாதிரி உன்னையும் உன் பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணுவேன்? காத்துக்கொண்டு இந்த ஆவியானவர் வைராகியமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏமாத்திராத. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மகிமைய பக்தி அக்னியாய் இறங்கி கொண்டிருக்கிறார். ஏனாதான என்று நினைக்காத. ஹோலி ஸ்பிரிட் பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்ம எச்சரிப்பு கொள்கிறார். இனி காலம் செல்லாது. இனி தூங்கிட்டு இருந்து வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. எழும்பு 3 மணிக்கு 1 மணி நேரம் கர்த்தரை கனம் பண்ணு. உன் குடும்பத்துக்கு நீதான் கணக்கு கேட்பார். ஆவியரை வச்சிருக்க ஒரு யாத்திரை சொல்லுகிறார். உன் குடும்பம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு யாருக்காரைய தலையாரு? குடும்பத்துக்கு தலையாரு? குடும்பத்துக்கு தலையாரு? கணவன் தான் கர்த்தர் கணக்கு கேட்பாராம். அல்லேலூயா. வேற யாரையும் கர்த்தர் கணக்க மாட்டார். சபைக்கு கர்த்தர் தலையாய் இருக்கிறது போல குடும்பத்துக்கு யார் தலைவரா இருக்கிறாங்க? கணவன் தான் தலையா இருக்கிறார். கணவன் அந்த குடும்பத்தை ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் உன்னை கணக்கு கேட்பார். ஒண்ணும் பண்ண முடியாது.
உன் பிள்ளைங்க எல்லாம் தருதலையா தான் போகும். அது கர்த்தர் பொறுப்பெடுத்துக்க மாட்டார். உன்னை தலையாய் வைத்திருக்க நான், நீ வாழை மாறக்கூடாது, நீ சாத்தானுக்கு அடிமையா இருந்தது போதும், என்ன உன்னை தட்டி எழுப்புகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆதியில கொண்டு உன் வைராக்கியம் என்ன ஆயிற்று? நினைத்து பார். உன்னை என் மகளே நினைத்து பார், என் மகளே நினைத்து பார், என் அன்பு சகோதர சகோதரியை நினைத்து பார். மனம் திரும்பி மாறிக்கீங்க. வருகிற காலம் இன்னும் கொடிதான காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதில் நீ தப்பிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அபிஷேகத்தினால் மட்டும்தான் முடியும். உன்னுடைய விசுவாசத்தினால், உன்னுடைய அபிஷேகத்தினால், உன்னுடைய வைராகியத்தினால் மட்டும்தான் கர்த்தரை கனம் பண்ணும்போது கிருபையை பெற்றுக்கொண்டு உன்னை சத்துரு மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் உன் குடும்பத்திற்கு தலைவர்களே, செய்தி கேட்கிற தலைவர்களே கவனமாக கேளுங்க. உன்னிடத்தில் கர்த்தர் கடன் கேட்பார். நீ உன் குடும்பத்துக்காக என்ன பண்ணு? அழுது புரண்டு ஜெபம் பண்ணு. தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் பொறுப்பெடுத்துக்க வர மாட்டார். அல்லேலூயா. சில பேருக்கு ஒரு சந்தேகம், பாஸ்டர் எனக்கு கணவர் இல்லை, இப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணுது? கணவர் இல்லை, யாரு மனைவி இருக்காங்களா? மனைவி தலையாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கணவர்கள் இருக்கிற இடத்துல மனைவி வருவார். மனைவி அந்த குழந்தைகளுக்காக என்ன பண்ணுமா? ஜெபிக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல குழந்தைகளுக்காக கர்ப்பத்தின் கனியாக ஜெயிச்சுட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்றதுல எக்கோட கேட்டுப்போ. நான் சொல்ற அட்வைஸ் மட்டும் கொடுக்குறோமா? இன்னும் வெறும் அட்வைஸ் கொடுத்து ஒரு பேரும் இல்ல. மாம்சத்துல கிரியை செய்யாது, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, மாம்சமான யார் மேல ஆவியை கர்த்தர் ஊட்ட தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. கணவன்மார்களே, மனைவிமார்களே எச்சரிக்கையாக இருங்கள். கணவனை கர்த்தர் கணக்கு கேட்பான். கணவன் எல்லாம் மனைவியை கர்த்தர் கணக்கு என்ன பண்ணுவாரு? பிள்ளைகளுக்காக நீ என்ன பண்ண? அழுது புலம்பு ஜெபம் பண்ணு. ஆதியில கொண்டு அன்புக்கு வா, நீ ஜெபம் பண்ணி பாரு. உன் பிள்ளைங்க நீ வாயினால் திருத்த முடியாது, தானா கர்த்தர் திருத்தி உட்கார வைப்பாரு ஒரு வாரத்துல. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஒளிவு மண்ட கன்றுகள் போல கர்த்தர் மாற்றுவார். நீ முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி பாரு. காலம் கொடிதா இருக்கிற மணினா 7வது ஆண்டு பிள்ளைக்கு கர்த்தர் உனக்கு தான் கணக்கு கேட்பார். உன் பிள்ளை கெட்டு போச்சு, உன் பிள்ளை வேலை கூட்டிட்டு ஓடிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாருக்கு பொறுப்பு? பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? பரிந்து பேசும்படி கர்த்தர் கண்ணீர் விட்டு அழு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உன் வைராகியத்தை சீண்டு எழுப்பி விடு. தட்டி எழுப்பி விடு வைராகியத்தை. எதை கீழே போயிட்டு அதில் நீ ஒப்பிட்டு ஜெபம் பண்ணு. இந்த செய்தி கேட்டு நீ ஜெபம் பண்ணி பாரு. ஒரு சிறிது காலத்திலே பெரிய மாற்றத்தை உன் குடும்பத்தில் காண்பாய். அல்லேலூயா. எந்த ஒரு சந்தேகம் கர்த்தர் சொன்னதுதான். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆவியான துக்கத்தோடு உங்களை செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் எல்லாரும் மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம், கர்த்தர் கண்டு பிரகாசிப்போம். இருக்கிறது கொஞ்ச காலம், ஒரே ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உன் பிள்ளைங்க கொண்டாடி குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கிறா, நீ உன் பிள்ளைக்காக மனைவிக்காக நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ணு, அழு, போராடு. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ போராடி ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணி விடுதலை கொடுக்கல, என்ன வந்து கேளுங்க. பாஸ்டர் நீங்க அன்னைக்கு ஆவியார் சொன்னாரு கேட்டீங்க, நீங்க என் பிள்ளை மனம் திரும்பலன்னு கேளுங்க. அப்ப நான் அதுக்கு தகுந்த பதில் சொல்றேன். அல்லேலூயா. நீ உன் பிள்ளைக்காக கவலைப்படுறதை விட ஜெபிக்கிறதை விட கவலைப்படுறதா அதிகமாக கவலைப்படுறதுங்கிறாரு. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமா இருக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாஸ்டர் நான் நல்லா தான் பாஸ்டர் வளர்த்தேன், இன்னைக்கு செட்டோட சேர்ந்து என்ன பண்ணிட்டேன், என் பிள்ளை கெட்டு போச்சு, என் பையன் கெட்டு போயிட்டான். சொல்லாத. இதை நாங்கள் ஏற்றுக்கோ, மனசு ஏற்றுவோம். கர்த்தர்கிட்ட போய் சொன்ன ஒத்துவாரா? நீ உனக்காக உன் பிள்ளைக்காக என்ன செஞ்ச? சொத்தை சேர்த்து வச்ச. ஆனா என்ன பாவத்தை சேர்த்து வச்சிருக்கிற. அல்லேலூயா. அந்த பிள்ளை நரகத்துக்கு போனா கர்த்தர் உன்னுடைய கணக்குல எழுதுவார். மறந்து விடாது. உன் பிள்ளைங்க கெட்டு போய் கர்த்தரை விட்டு தூரம் போச்சுன்னா கணக்கு யார் மேல விழுவோம்? சொந்த பெற்றோர் மேல விழுவோம். கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். இல்லையா? என் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறியா சேர்த்து வைக்காத என்ன செய்ய? கர்த்தர் இடத்துல கர்த்தருடைய பாதையில வழி நடத்து. பிள்ளையாண்ட தப்பி தவறி போனா அவங்க மனம் திரும்ப அழுது கத்திரி அழு. நீ அழுவே மாட்டேங்கிறியா? நீ ஜாலியா டிவி பார்த்துட்டு எக்கடா கெட்டு போனா 2 அடிச்சு கொடுத்து கேட்கலன்னா குட்டினா பழி உண்மையில் ரத்த பழி சுமரம். அல்லேலூயா. நீங்க தான் நான் தான் பதில் சொல்லணும். என் பிள்ளை தெளிவா தெரிஞ்சுனா அது காரணம் நானும் ஒத்துக்கணும். அல்லேலூயா.
நீ வேணா ஆதியில மனம் திரும்பி கர்த்தரோட இசைந்து உன் பிள்ளைக்காக அழுது ஜெபம் பண்ணி கண்ணீருக்கு உண்மையாய் அண்ணால் எப்படி பிள்ளைக்காக கதறி அழுதாலா இறுதி ஊட்டு விட்டாலா அது மாதிரி வீட்டு விட்டு பாரு. உன் பிள்ளை மனம் திரும்பல என்ன வந்து கேளு. இல்லையா கர்த்தர் எங்க தட்டுமா அங்க தட்டி எங்க சரி பண்ணி கொண்டாந்துவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுனா உன் பையனா பிள்ளைய தானா என்ன பண்ணுவா? ஒளிவு மரம் கண்டுகளோமான மர முடியும். ஒளிவு மரம் கண்டுகள் மாறுன்னா சங்கீதம் 108:1-2 நீ கீழ்படியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இதுல எங்க தவறு இருக்குன்னு பாரு. உன் பிள்ளை வந்து தானா வேலை போகல, பிள்ளை சாத்தான் வந்து அப்படி பறிச்சுட்டு போக கர்த்தர் விட மாட்டார். நீ பக்தியா இருந்து நீ பரலோகம் போன பிள்ளை நரத்து போன கர்த்தர் விட்டுருவாரா? எங்க மிஸ்டேக்கு, எங்க காயம் ஏற்பட்டிருக்குது, எங்க பிரிவு உண்டாயிருக்குது? ஏன் என் பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான், இன்னைக்கு மாறிட்டான், காரணம் என்ன? யோசி. விட்டோர் மகளை யோசிங்க. அண்ணாவை போல அழுது ஜெபம் பண்ணி பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. பாஸ்டர்கிட்டே மற்றத்தையும் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த நாள் உனக்காக உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற நாள். இந்த நாள் நீ உனக்கும் பிள்ளைக்கு ஜெபிச்சு பாரு, அற்புதங்கள் தானாய் நடக்கும். இந்த ஆவியான பக்தி வைரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் பேசவில்லை, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். செய்தியை நானும் முடிக்கலான்னு பார்த்தா ஆண்டவர் விடமாட்டேன் பேசுன்னு சொல்லுகிறார். யாருக்கும் அந்த செய்தி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எச்சரிக்கை, இதுக்கு மேல நீ மனம் திரும்பினா கர்த்தர் கை விட்டுருவார். அவ்வளவுதான், கண்டுக்க மாட்டார். அதையும் சொல்லிட்டேன். உனக்கு இந்த தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த தருணத்தில் நீ மனம் திரும்பலினா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான், போச்சு. எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டாயிட்டு ஆவியானவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையா இருக்கு. அல்லேலூயா. நீ கொஞ்சம் பாரு, எடுத்து ஜெபம் பண்ணி பாரு, உன் பணம் திருந்தனா இல்லையான்னு பார்க்கலாம். திருந்தாம கர்த்தர் விட்டுருவாரா? இந்தி உன்னை திருத்திக்கணும். அல்லேலூயா. நம்மளாமே திருத்திக்கிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, பணம் தானா பழுக்கும். உன் பையன் தானா மக தானா திருந்துவா. அல்லேலூயா. ஈஸியா சொல்லிவிடும், பாஸ்டர் நான் பக்தியில் தான் பாஸ்டர் வளர்த்துனேன், என் பிள்ளை இப்படி ஆணி போயிடுச்சு தானா இப்படி திருந்துவா, நான் எதிர்பார்க்கல. இதை மனசு ஒத்துக்க கர்த்தர் ஒத்துக்க மாட்டாரு. நீ செய்த பாவம் என்ன, நீ எந்த இடத்துல தப்பு பண்ண, எந்த இடத்துல ஆண்டவர் ஆதியில குழந்தைய இருக்கும் ஜெபம் பண்ண, ஆனா இப்ப என்ன பண்ண பெரிய ஜெபம் பண்ணல, அவனுக்கு ஜெபம் பண்ணி நீ கம்மிட்டு இருக்கு. நோ, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பான்னு சொன்னா வசனம் நிறைவேறலைன்னா உங்கள்கிட்ட தான் கோளா இருக்குது. அல்லேலூயா. பெற்றோரே கவனமா இருங்க. இனி ஆசீர்வாதத்தை நீங்க என்னதான் தேடி வச்சாலும் அவனை பரலோகத்துக்கு வழி நடத்தலாம் பெஸ்டா போயிடும். கெட்ட குமாரன் கெட்டு போயிருந்த திரும்பி வரும்போது அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகையினால மகனா மகளா பேத்தியா பேர்னா கெட்டதுக்கு காரணம் நீதான். பெற்றோர்கள் கவனக்குறைவா இல்லைன்னா போச்சு, கவனமா இல்லைன்னா போச்சு. நீங்க உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவன் தப்பு செய்யறதுக்கு நான் தான் காரணம், என்ன சரி பண்ண ஆண்டவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சரி பண்ணுவார். அல்லேலூயா. இங்க சரியாச்சுன்னா அங்க தானா சரியாம ஆகாதா? ஆகாதா? ஆயே தீரும். நீங்க ஆண்டவர் பக்தி வைராகியமா வெறியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை மணி அடித்தாயிற்று. எச்சரிக்கை ஆவது ஆவாதோ யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. இதனால் வரைக்கும் உலகத்தோட ஒத்து வாழ்ந்த, ஆனா இனிமேல் உலகத்தோடு வாழ்ந்தீங்கன்னா டேஞ்சர். உன் மானுக்காக கண்ணீர் விட்டு கர்த்தர் உன் இதயத்தை மாற்றுவார். உன் பிள்ளையோட இதயத்தை மாற்றுவார். உன் பிள்ளையான தவறாதபடி கர்த்தர் தேவதூதரை அனுப்பி லெஃப்ட் ரைட் வாங்கி சரி பண்ணுவார். அல்லேலூயா. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்களை அளவெல்லாம் நேசிக்கும் பரமத்தகப்பனே, இந்த இரவு வேளை கர்த்தருடைய ஆதங்கத்தை கர்த்தர் பேசினேன். எங்களுக்கு நல்ல ஒரு எச்சரிப்பான வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று உண்மையில் எனக்கு குறை உண்டு என்று சொன்னீர். நாங்கள் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டோம். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம்.
பழைய விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். ஆமென். அதிகாலை ஜெபம் வேண்டும். ஆமென். பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜபிக்கும் போது நான் ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான், நீ மாற மாட்டேன். ஆக நாங்கள் நீங்கள் விசுவாசத்தோடு ஜபத்தை கேட்டு இந்த செய்தி கேட்டு என்பதை நாங்கள் கீழ்ப்படிவோம். எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உண்மையா இருப்போம் என்று நாங்கள் உறுதி கொடுக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தியை கேட்டு யாரால் ஜெபிக்கிறார்களோ அவர் ஜபத்தை கர்த்தர் கண்ணீரின் ஜபத்தை கேளுங்கய்யா. எவ்வளவு சூழ்நிலை நாங்கள் மோசமாய் போய்விட்டோம் என்பதை கர்த்தர் நாளை பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இனி பேசு நான் கேட்டு அசதா இராபடி ஜாக்கிரதை உள்ளதா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். நீர் அப்படி செய்ததுக்காக நம்ம கோடாக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை நடத்துகிறாங்க. தொடர்ந்து ரிலீஸுக்காக ஜெபிக்கிறோம். மேலே இருக்க அத்தை மாமாக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், இம்மாக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டில் வேற இருக்கிற அந்த 10 நபருக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற ஜீவனுக்காக ஜெபிக்கிறோம். போட்டுக்காக ஜெபிக்கிறோம். தோசை சாண்டுக்காக ஜெபிக்கிறோம். மற்ற இந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை சுற்றி இவங்களை சுற்றி கல்வார் ரத்தம் தெளிக்கப்பட்டுமாப்பா. இம்மட்டு காத்த எபினேசர் தொடர்ந்து இம்மானுவேலாக காத்துக் கொள்வீராக. தேவ தூதர்களை பாளையம் இறங்கட்ட இந்த இடத்தை சுற்றி 2 நாளுக்கு அப்புறம் வைராகியமா கர்த்தர் எழும்பி இருக்கிறீர் ஆண்டவர். உதவி செய்ததுக்காக நமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவர். இன்னும் இளமும் இந்த இடம் முழுதும் அக்கினி மயத்தால் மூடிக்கொள்வீராக. பல்லாத சத்துரு எல்லா விஷ ஜந்துகளிலிருந்து விஷ கடிகளிலிருந்து இந்த வீட்டையும் இவர்களை காத்துக் கொள்வீராக. இம்மட்டு காத்துக் கொண்டு தொடர்ந்து காத்துக் கொள்ளுமாப்பா. ஒரு சேதம் இவங்களுக்கு வரக்கூடாதுப்பா. கர்த்தருடைய தூதன் ஆனவர் வேலி அடைவீராக. உரிய பட்டத்தோடு காவலுக்கு வையுமப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். அற்புதங்கள் செய்யுங்க. இந்த வீட்டில் அடையாளங்கள் நடைபெறட்டுமாப்பா. இன்னும் அக்கினி பற்றி எரிவதாக. சகோதர மேல அம்மா மேல அக்கினி பற்றி எரிவதாக. இன்னும் கர்த்தருடைய வைராக்கியம் பற்றி பிடிப்பதாக. இன்னும் கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கணும். யோவான் 14:14 சொன்ன வார்த்தை நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னேன். இப்படி நாமத்தினால கேட்கிறோமாப்பா. இப்படி கிருபையும் சமாதானம் பாதுகாப்பும் எங்களோடும் இந்த வீட்டார் அனைவரோடு கூட எப்பொழுது இருப்பதாக, ஆனத்தோடு எப்பொழுது இருப்பதாக. எங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி அனுப்புவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபத்தை நடப்பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.